அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது நவில் தரும் நூல் நயத்தின் 78வது நிகழ்வு. இந்த இணைய வழி கூட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். கற்க கசடர, வள்ளுவ குரல் குடும்பம் மற்றும் வலைதமிழ்.com என 3 அமைப்புகளும் இணைந்து வெள்ளிதோறும் மாலை நேரங்களில் நடத்தி வரும் குரல் நூல்கள் பற்றிய அறிமுக தொடர் நிகழ்வு இது. பொதுவாக பேராசிரியர் ஐயா முனைவர் ராமலிங்கம் ஐயா தனது திருவள்ளுவர் இறைநெறி என நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் கூறியிருப்பார், சங்க இலக்கிய காலங்களிலே அகம் புறம் என 2 துறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு புலவர்கள் பாடியதாகவும், அதிலும் மது மாது புலால் என உண்டு கழித்த மன்னர்களை போற்றி பாடுவதிலேயே பெரும்பாலான புலவர்கள் தங்களது புலமையை வெளிப்படுத்தியதாகவும், அதை ஒரு புரட்சியாக எடுத்து அந்த காலங்களிலே வள்ளுவர் இல்லறம், துறவறம், அரசியலறம், நிர்வாகம் என பொருளறம் என பல அறங்களை கூறியதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு உண்டு கழித்திருந்த மன்னர்களையும் சாடுவதாக சில அதிகாரங்களையும் எடுத்து அறங்களை தொகுத்தும் வகுத்தும் நமக்காக அளித்துள்ளார். அந்த வகையிலே எல்லா அறங்களையும் கூறியதோடு காமத்துப்பால் என ஒரு பாலையும் வைத்து அதில் கடவியல், கற்பியல் என 2 இயல்களையும் வைத்து ஏறக்குறைய 250 குறட்பாக்களை இதற்காக வகுத்துள்ளார். சாதாரணமாக ஒரு பழைய முறைமையிலிருந்து புதிய முறைமைக்கு மாறும் பொழுது பழைய முறைமையில் உள்ள சில நல்ல கருத்துக்களை, நல்ல எண்ணங்களை எடுத்தாள்வது பொதுவான வழக்கம். அந்த முறைமையிலேயே வள்ளுவரும் பழைய தேவையில்லாத கருத்துக்களை சாடியதோடு காமத்துப்பாலின் நல்ல அறங்களை கூறி நல்ல வாழ்விற்கு மேம்படுவதற்காக இந்த காமத்துப்பாலை நமக்காக அளித்துள்ளார். இன்றைய நயவரை அல்லது நூல் அறிமுகம் ஆகப்படும் நூலும் இதை பற்றிய நூலாகத்தான் இருக்கிறது. இன்றைய அறிமுக நூல் வான்புகழ் வள்ளுவர். அதில் அறம், பொருள் என 2 பாகங்கள் இருந்தாலும் இன்றைய அறிமுகமாக இடம்பெறப் போவது காமத்துப்பால் பற்றிய பகுதி. இதன் ஆசிரியர் கருமுத்து தி. மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள். இந்த நூலை நமக்காக இன்று அறிமுகம் செய்ய இருப்பவர் திரு தி. சோ. வினய்தீத்தான் ஐயா அவர்கள். இவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். LIC எனப்படும் நிறுவனத்திலே மிக உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் தமிழ் திறனாய்வு நூல்கள் பலவற்றை கற்று தேர்ந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சில பயிற்சிகளையும் வழங்கி 30,000 மாணவர்களுக்கு மேலாக வாழ்வியல் திறன் மற்றும் தன்முன்னேற்ற பயிற்சி அளித்து தொடர்ந்து தொண்டாற்றி வருகிறார். ஜூம் வழியாக 300க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார். நல்ல தமிழ் ஆர்வலர். கம்பன் கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மற்றும் பஞ்ச் குருகுலம் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளார். புகழ்பெற்ற இந்திய காப்பீட்டுக் கழகத்தின் அதாவது FII மதிப்புறு உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றவர். அவரை 3 அமைப்புகளின் சார்பாகவும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோலவே இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து மக்களையும் வருக வருக என அழைத்து என் சார்பாகவும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் வரவேற்று ஐயா அவர்கள் நயவரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. எங்கை வாழ்வும் எங்கை வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இருப்பராக. வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசடர வலைத்தமிழ் இணைந்து வழங்குகிற இந்த 78வது நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற சான்றோர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இணைந்திருக்கிற
நண்பர்களையும் வணங்குறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த திருமிகு ராஜேந்திரன் அவர்கள், திருமிகு கதிரவன் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த அறிவார்ந்த திருக்குறள் ஆழங்கால் பட்ட ஒரு சபையில உரையாற்ற கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு பேராக நான் கருதுகிறேன். ஒருத்தர் ஒரு எண் சொன்னா கூட 1330 அஷ்ரஃப் ஐயா சொன்னதா சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒவ்வொருத்தரும் இதுல ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கண்கூடு. இன்றைக்கு வான்புகழ் வள்ளுவம் அப்படிங்கிற, அதாவது வான்புகழ் வள்ளுவர்னு போட்டிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி பாடுறான். இங்கே வான்புகழ் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி ஆலய அதிபர், பெரும் செல்வர் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்களுடைய புதல்வர் தி மாணிக்க வாசகனார் இந்த நூலை எழுதியிருக்காரு. ஒரு அழகான ஒரு சின்ன குறிப்பு நண்பர்கள் அந்த வலைத்தளத்துல இத அறிமுகமாகவும் போட்டிருந்தாங்க. அதுல சொல்லி இருக்கிறபடி அவர் தமிழ்நாடு இதழ் பிள்ளை பொறுப்பில் இருந்திருக்கிறார். பல நூல்கள் எழுதியிருக்காரு. செந்தமிழ்ப்பாவை, அன்பு செல்வி, பரதன், பஞ்சாலை தொழில் அப்படிலாம் நூல்கள்லாம் எழுதியிருக்கு. அவருக்கு வழிகாட்டுறதுக்கு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள் அவை துரைசாமி பிள்ளை மற்றும் பலர் அங்கு தியாகராய கல்லூரியில பணியாற்றுகிற பெரும்புலவர்கள் அவரோடு துணை இருந்திருக்காங்க. அவர்களோடு அளவலாவத அவர் பெருமையாகவும் கருதியிருக்கார். 1965 வந்த நூலு 5 ரூபாதான். அப்ப அதுக்கு இது மீனாட்சி பதிப்பகம் இதை வெளியிட்டு இருக்காங்க. அது மீனாட்சி புத்தக நிலையம் அவங்களுடையதான் நினைக்கிறேன், மதுரையில. முதல்ல 2 பாலுக்கு தனித்தனி நூல்கள் ஆயிடுச்சு. இது காமத்து பாலுக்கு 3ஆவதாக வெளிவந்திருக்கு. மிகச் சிறப்பாக ஒவ்வொரு அதிகாரமாக 25 முதல்ல முன்னுரை அவை துரைசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க, பெரியவர். அடுத்தது இவருடைய உரை இருக்கிறது. அடுத்தபடியாக 25 அதிகாரங்கத்துல 25 அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு குறளையும், அந்த குறளுக்கு இந்த நூல்ல சிறப்பு என்னன்னா, ஒப்பு சீவக சிந்தாமணி எல்லாம் நிறைய எடுத்து காமிச்சிருக்க. பழமொழி இது மாதிரி கம்பன் பல நூல்கள்ல இருந்து ஒவ்வொரு குறளுக்கும் அதை அத சிறப்பாக வர்றதுக்கு இழந்திருக்க. நான் இன்றைக்கு இது வள்ளுவம்ங்கிறது ஒரு பெரிய கற்கண்டு, அது கடல். தொட்ட இடமெல்லாம் அது இனிக்கும். தொட்ட இடமெல்லாம் நிற்க அதற்கு தகன அவர் சொன்னது மாதிரி அது பயன் தரவல். அதனாலதான் அதை நம்ம சிறப்பாக இவ்வளவு உச்சிமையில் வைத்து கொண்டாடுகிறோம். இப்ப நான் 3 பகுதிகளை தான் எடுத்துக்கிறேன். ஒரு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல், அப்புறம் சில உவமைகள், அடுத்ததாக இங்கே நண்பர் அறிமுகம் செய்யற போது அதுல அந்த சமுதாய கருத்துக்களை வள்ளுவம் எங்க காமத்துப்பால்ல சொல்லுங்க. காமம் அப்படிங்கிற சொல்ல வடமொழியில ஒன்றாகவும், தமிழில கமம் நிறைவுற்றது, காமம் சான்ற கடைக்கோட்காலை அப்படிங்கிற பொருள்ல 3ஆவது பகுதியாகவும் நான் இந்த அறிவார்ந்த சபையில உங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கேட்டு ஒன்று இத்தறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உழ. ஐம்புல நிகழ்ச்சி அது சொல்லுது. அப்ப புலன் வழிதான் அறிவு. அந்த ஒவ்வொரு புலனுடைய ஈடுபாடு அதிகமாக பயன்பாடு அதிகமாகுதுங்கிறார்.
என்னுடைய பேரை கூட நிறைய பேரு வினதித் தான் புதுசா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது, அது முன்னை பழமைக்கும் பழமை பின்னை புதுமைக்கும் பெற்றியதாம். சிவனுடைய பெயர் தான் வைத்தீஸ்வரன். அதுக்கு 7ஆம் நூற்றாண்டுல வினதித்தான் கோயில்னு இருந்திருக்கு. இன்னொரு பேரு புள்ளிருக்கு வேளுன்னு இருக்கு. வழிபாடு வடமொழியில இருக்கிற போது புள்ளிருக்கு வேளூர் எல்லாம் அவங்களால மாத்த முடியல. புள்ளனா சடாயு இருக்கு வேதம், வேள் முருகன் இவங்கள்லாம் வழிபட்டு உயிரியடைந்ததாக தொன்மம். ஆனா வினதித்தான்ங்கிறது அது எளிதா இருந்திருக்கு. அத வைத்தீஸ்வரன் மாத்தி கையில மண்ணை மருந்துருண்டையாக்கி என்னென்னமோ நடந்திருக்கு. அப்ப பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்றாரு இந்த புலன்களை பத்தி. கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக, நாவொன்று பேச. ஒவ்வொரு அவயமும் என்ன பண்ணுதுன்னு சொல்ற. கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக, நாவொன்று பேச, புலால் கமழும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசையை எவ்வாறு கொள்வாய் வினைஜித்தவனேன்னு பாடுறார். பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அப்ப காழமேக பாடல் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு புலனும் ஒன்றை செஞ்சா, இப்போ எந்த கடவுள் பாட்டா இருந்தாலும் சரி, எந்த காதல் பாட்டா இருந்தாலும் சரி, அல்லது இன்று நம்ம நிறைய வாழ்வியல் திறன் பேசுகிற ஒரு கோல் பேசுறோம், அந்த மாதிரி எல்லாம் பேசுகிற அந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒன்றை அடைய வேண்டும் என்கிற வேட்கை, பெருவேட்கை. அந்த வேட்கைய ஒன்றை அடையணுங்கிற போது இந்த புலன்கள் எல்லாம் ஒன்றுங்கிறாங்க. அதுவும் இதுல முக்கியமாக நமக்கு வடிவம் காட்டுகிறது ஒரே சமயத்துல ஒரே இடத்துல ஒன்றுவதால அது உச்சபட்ச இன்பமாக. அது அவருக்கு முதலிலே சொல்லுகிறார். வள்ளுவத்தினுடைய இந்த காமத்துப்பாலுடைய சிறப்பாக சொல்லுவதுல அந்த தலைவன் தலைவி இன்னார்னு சொல்லல, அகையிலக்கிய மரப்படி. இதுல உறுப்பு நலன் பாராட்டல, அதற்கு அப்புறம் உள்ளத்து உணர்வுகளைத்தான் சொல்லியிருக்காரு. இதுல ஓமைகளும் அணி இலக்கணமும் உச்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு அந்த சொல்லப்பட்ட முறை, அந்த முடிவுல நம்ம இத ஒரு சமுதாய கருத்து தம்மிலிருந்து தமது பார்த்துண்டற்றால்ங்கிற குரலைத்தான் முக்கியமாக நான் கருதுறேன். அப்போ அந்த பகிர்தல் வாழ்வுன்னு சொல். இடமும் ஒரே நேரத்துல ஒரே இடமும் காலமும் இடமும் இப்ப நிறைய பேசுறாங்க. ரெண்டும் ஒன்றுதல். இப்ப பீயிங் இந்த பிரசன்ட் எல்லாம் பேசுறோம். ஐம்புலனும் ஒன்றுகிற போது நிகழ்காலத்துல இருக்கும். அப்ப அதுதான் மிகச்சிறப்புங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளத்து உணர்ச்சியால் இருக்கிறதுனால இதை விரித்தும் பார்க்கலாம். இப்ப வடமொழி நூலாளர்கள் போல ஐயா எழுதுகிறது மாதிரி அவரு வாத்சாயனரோ மற்ற கொக்கோமே இதெல்லாம் நிறைய முனிவர்கள்லாம் எழுதுறாங்க. இன்பம்ங்கிறது காமம்ங்கிறது அவங்க எழுதுறது. ஆனால் இங்கு உள்ளத்தை பற்றி எழுதுவதால இத மெய்யுறு உணர்ச்சி சொல்றாரு. அதுதான் முக்கியம். ஆனால் அந்த உள்ளத்து உணர்ச்சிகளை சொல்லுவதால இந்த கண்டுகேட்ட அதற்குள்ள ஒரு லிமிட்டோட, அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்றோம், அதோட எங்கேயும் பொருத்தலாம், பிள்ளைகிட்ட பொருத்தலாம். அது அதுக்குள்ள ஸ்பேஸ். ஒரு கஸ்டமர் இன்னைக்கு சொல்றோம், அவங்ககிட்ட கூட பொருத்தலாம். வாங்கன்னு கேட்கிற போது வாய்தான் வாங்கன்னு கேட்குது, கண்ணு வாங்கன்னு கேட்கணுமா, காது வாங்கன்னு கேட்கணுமா, எங்கேயோ பார்த்துக்கிட்டு வாங்கன்னு கேட்க கூடாதா? ஒவ்வொரு புலனும் ஈடுபாடு அதிகமாக அதிகமாக பயன்பாடு கூடுதுங்கிறாங்க. உள்ளத்து உணர்வுகளை 3 காதலிலும் போரிலும், நான் புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தான் எடுத்துட்டேன். அவர் 25 அதிகாரத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் தனி நூலாக தனி பேச்சாக பேச வேண்டிய அளவு எழுதியிருக்கார். நான் அந்த புணர்ச்சி மிகுதல்ல, அதுவும் ஒரு நான் படித்தது கெமிஸ்ட்ரி, வேலை பார்த்தது 40 வருஷம் வேலை பார்த்தது LIC, ஒரு ஆர்வலர் என்கிற இதுல அவர் எழுதுறாரு,
முன்னுரையில அணி இலக்கணம், ஊமை நயம் இதெல்லாம் தெரியாம ஒருத்தர் காமத்துப்பாலை தொட்டா நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம்னு எழுதுறாரு. அப்ப நமக்கு அதுகளெல்லாம் அவ்வளவு இது இல்லை, ஒரு ஆர்வமும் அதை படிச்சு, அதாவது இங்கே நவில்தோறும் நுண்ணயம் பட்டது மாதிரி இங்கே பயில்தோறும் பண்புடையாட தொடர்பு எனக்கு நண்பர்கள் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் கதிரவன் ஐயா அவர்களும் கிடைத்த போது அவர்களோடு பழக பழக அதனுடைய அந்த பெருமை, அந்த பயில்தோறும் பண்புடையாட தொடர்பு அவர் எழுதுறது வாழ்க்கை இது சொல்லி கொடுக்கிறது. அந்த நவில்தோறும் நூல்லையம்னு அதை படிச்சு படிச்சு ஏதா அப்படித்தான் என்னுடைய. இப்ப 3 இது காதலிலும் போரிலும் விதிகள் மாறுகின்றன. இப்ப போர்ல ஒருத்தரை கொன்னா அதை கொல்றது இல்ல. அப்ப இங்கே 3 பாடல் 3 இது சொல்றாரு. இந்த புணர்ச்சி மிகுதல்ல நீங்கின்றவும் குருகங்கால் தன்னன்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் தொடிச்சுடின் அல்லது காமநோய் போல் விடிச்சுடின் ஆற்று மோதி பிணிக்கு மருந்து பிறவன் அணி இழை தன்னோய்க்கு தானே மருந்து. 3 ஏறத்தாழ ஒரே மாதிரி பொருள் வருதுதான். விதிகள் மாறுகின்றன. இப்ப ஒன்றை சாருகிற போது சாருகிற தன்மை ஒரு பாடல் இதுல சொல்றாங்க. காரிகையிலிருந்து இலக்கணத்திலிருந்து இணைக்குழல் ஆசிரியப்பாவுக்கு காட்டப்பட்ட ஒரு உதாரணமான பாடலை சார். சாரச்சார அது இப்ப நீர்ல சார்ந்தா அந்த தன்மை வரும். நீங்கிற போது அது குடிச்சு போ. என்ன சொல்லுது அந்த பாடல்? நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச்சார்ந்து தீரத்தீரும். சாரச்சார்ந்து தீரத்தீரும். சாரல் நாடன் கேண்மை சாரச்சார சார்ந்து தீரத்தீர தீர்வல்லாதே. அது அந்த தீர்வு அது 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 இதுங்கல்ல. சாரச்சார அது சாருது, ஆனால் நீங்குகிற போது அது அந்த அந்த குளிர்ச்சி அது சுடுதுங்கிற. இதுல உங்களை இந்த சபை மிக அறிந்த சபையா இருக்கிறதுனால சும்மா தொட்டு காட்டினாலே அது விளக்குனா அது ரொம்ப என்னமோ ரொம்ப அதிகமாக தெரியுமோன்னு நினைச்சேன். அதனால அவர் என்ன சொல்றாரு? அங்கே சாரச்சார சார்ந்து தீர தீர தீர்வல்லாதே. தீர்றபோது தீரோட அது தீரலையே. அப்ப அது மாற்ற அதனுடைய 2க்கு இந்த அந்த உதாரணத்துல நீரு தீ தன்மை வெண்மை அந்த இதுல சார்தல் தீர்தல் இந்த இடையின ரகரம் திரும்ப திரும்ப அது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இந்த 3 பாடல்கள். அடுத்தது அறிதொரும் அறியாமை கண்டற்றால் சொல்றாங்க 1110. இதுல 4 அதிகாரத்துல கல்வி கல்லாமை கேள்வி அறிவிடமை 40 பாடல் சொல்லிட்டார். ஆனால் இங்கு அறிவுக்கு ஒரு புதியது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு. அறிய அறிய குறைபாடு, முந்திய அறிவின் குறைபாடு தெரியுதா? முன்பு கண்ட அதே மாதிரி முன்பு கண்ட இன்பத்தின் குறைபாடு அங்கே தெரியும். இப்ப அந்த நாம் காண்கிற புதிய செய்திகள் எங்கிருந்தோ வருவன அல்ல, அதனிலே பொதிந்துள்ளவைதான்ங்கிறாங்க. ஆர்வத்துடன் ஊக்கத்துடன் நோக்கம் கொண்டு ஆராயும் போது அவை வெளிப்படுகின்றன. பழமொழி ஒன்று சொல்றாரு, உற்று ஒன்று சிந்தித்து உழன்று ஒன்று அறியுமேல். உற்று ஒன்று சிந்தித்து உழன்று ஒன்று அறியுமேல்கிறார். கல்விக்கு தோயும் தொறும் நேராத இன்பம் சுரந்திடுமே. தோயும் தொறும் நேராத இன்பம் சுரந்திடுமேங்கிறார். இங்கே அறிதொரும் அறியாமைக்கு அறிவுக்கு இல்லைங்கிறாங்க. இல்லாதது போன்ற காம இன்பத்திற்கும் இல்லை என்பதே இதனுடைய இது சொல்றாங்க. உன்னை சிந்திச்சு பார்த்தா அறிவினால் ஆவதுண்டோ
பிரீதியின் நோய் தன்னோய் போல போற்றாக்கடை சொன்னார். இங்கே பிரீதியின் நோய் என்ன? நம்ம இணையினுடைய வேட்கை, அதுதான் இங்க பெரிய பிரீதியின் நோய். அந்த இணையினுடைய வேட்கைக்கு தான் மருந்தாக இருந்தா, அங்க மருந்த சொல்றாரு. முதல்ல நான் 2 பாடல் சொன்னேன். அந்த வேட்கையை இவன் தீர்ப்பவனாக இருந்தால் அங்கே 2 பேருக்கும் தனியுது. அதனால இங்கே பெரிதின் நோய் தன்னோயை போல போற்றாக்கடை சொல்றது போது அவளுக்கு என்னென்ன தேவையோ அந்த கூடலில் அந்த புணர்ச்சிய அத இவன் ஈடு செய்யக்கூடியவனாக இருந்தால் அங்கு அந்த உச்ச இன்பமாக அது விளைகிறது. அந்த ஒவ்வொன்றையும் அவநிலை அவை தனக்கு எந்த ஒன்று இன்பம் தருகிறதோ அத அவளுக்கு அது இன்பம் தரணும். அதான் ஒத்த உணர்ச்சியா இருக்க முடியும். அது பிரீதி நோயத்தை அறிகிறது தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அறிதொரும் அறியாமை சொல்கிற போது ஒவ்வொன்றையும் இவர் சொல்கிறாரே, பழமொழி ஆசிரியர், ஒன்று சிந்தித்து உழன்று ஒன்று அறிய மேல் தோயும் தொரும் நேராத இன்பம் சுரந்திடுமே. இதுல இந்த 1107வது குறளை நான் அந்த முடிவிலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தமிழிலிருந்து தமது பார்த்துண்டற்றால அந்த காமம் சார்ந்த கடைக்கோட்காலையோட சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறதுனால அதை விட்டுட்டு 1108 1109 வீழும் இவர்க்கு இனிதே வழியிடை போழப்படா முயற்கு. நிறைய பேர் வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும். கொஞ்ச நேரம் அதுல கொஞ்சம் ஒரு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வெறியாயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நான் சொல்லுகிறது மாதிரி எந்த காதல் பாட்டையும் கடவுட்பாட்டையும் அல்லது ஒரு ஒரு நோக்கத்தை நிறைவேறணும்னு நினைக்கிற பாடல்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி பார்க்கலாம். இதுல கடவுட்கொள்கை இருக்கா இல்லையாங்கிறது அது அறிவு செல்லாத இடம்னு பரிமேழகரே சொல்லி செல்கிறது. அப்ப செல்கிற இடங்கள் என்ன? இங்கே 2. அந்த 2 இடங்களுக்கு அவரை இந்த இதுல ஒரு குறுந்தொகை பாடல் ஒன்று சொல்றாங்க. அன்றில் பறவை 2 நீந்திட்டு போதான், நடுவுல பூ வந்து குறுக்கிட்டுருச்சு, காம்போடு இருந்த தாமரை பூன்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கு அவர்களுக்கு அப்பவே அந்த உயிர் போற அளவு அந்த பிரிவே இருந்ததா. அது மாதிரி இந்த புழப்படா வீழும் இவர்க்கு இனிதே ஒரு காற்று கூட போக முடியாத அந்த புணர்ச்சி. அப்ப ஒத்த புணர்ச்சி அப்படிங்கறதான் அது குறிக்குது. ஊடல், உணர்தல், உணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன்கிற அப்ப இந்த அதிகாரம் முழுக்க பரிமாறும் வேளையிலே பசியாறினேன் அப்படிங்கிறது மாதிரிதான் இந்த அதிகாரம் முழுக்க புணர்ச்சி மகிழ்தல. காம நோய்க்கு அவளே மருந்து, ஐம்புல இன்பம் ஓரிடத்தே ஒரே நேரத்திலே தோள் மறுவதற்கு மேலான இன்பம் இல்லை. நீங்கினால் சுடும் குறுகினால் குளிர்தரும் அதிசயம் மனையும் எதை விரும்புகிறதோ அதுவாவே நினைக்கிறார். இன்பக் கூட்டம் உடலையும் உயிரையும் தளிர்க்க செய்வது அமிழ்துனாங்க. அமிழ்து 2 இடத்துல சொல்ற. ஒன்று, வானின்று வழங்கி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தும். அப்ப அமிழ்தன்கிறது உடல் தளிர்த்தால் உயிர் தளிர்த்தால், இங்கே உருதொரும் உயிர் தளிர்த்த தீண்டலால் இதுக்கு அமிழ்தின் என்றன தோல். அந்த அமிழ்து சாவா மருந்து. தமிழ் கவி பாரதி தான் செத்தது உண்டு நாங்க. ஏன்னா தமிழமுதம் பாடம். கம்பன் ஒரு பது சொல்லுவாங்க, பாக்கடலில் அமுதம் பாலித்தான் நாக்கமிழப்பாடுவோம் நாம். எதை? கம்பன் சீர் நாக்கமிழப்பாடுவோம் நாம். ஏன்? அவன் பாக்கடலில் அமுதம் பாலித்தான். அந்த காலத்துல பாற்கடலை கடைஞ்சாங்களாம், அமுதம் வந்துச்சான்.
இவர் பாக்கடல்ல அமுதம் கொடுத்தாரா. என்ன அமுதம்? பையத்துள் வாழும் வெளிகளெல்லாம் ஐயமர கட்டும் அரும்புலவன். பக்கடில் அமுதம் பாலித்தான் கம்பன் சீர் நாக்கமிழப்படுவோம் நாம் கவிமணி பாடம். அப்ப அமிழ்தம் தமிழ் அமிழ்தமாக இருக்கிற தமிழுக்கு அமிழ்தென்று பெயர். இதெல்லாம் ஒரு விரிவுபடுத்தி பார்க்கிறது மாதிரி தான். ஒரு தரம் அப்ப உயிரையும் தடுத்து செய்கிறது இதுன்னு சொல்றாங்க. அப்புறம் உவமை இன்பத்துல சிலவற்றை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். உவமைங்கிறது அவ கூத்தி அப்படிங்கிறார், நாடகம் மாதிரி நடத்தி காமிக்குதுங்கிறார். எளிய உவமைகள், எளிய பொருள், உப்பு மாதிரி அந்த மாதிரி எளிய பொருள்களை வச்சு அந்த அருமையான கருத்துக்கள் அறிந்ததை வைத்து அறியாததை சொல்லுவது போல உவமை என்னும் நவலரங்குத்தி பல்வகை கோலம் பாங்குறப் புனைந்து, பல்வகை கோலம் பாங்குறப் புனைந்து காப்பிய அரங்கில் கவினுறத் தோன்றி. அவள் அழகு, புனைந்த அழகுதான் உவமைன்னு தோன்றி காப்பிய அரங்கில் கவினுறத் தோன்றி யாப்பரிபுலவர் இதயம் மீப்பரு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே. இங்க எல்லாம் ஊமையை பற்றி நூல்கள் எழுதினீர்களா இருக்கீங்க. அங்க நூல் அதுல நோக்கினாள் நோக்கதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானை கொண்டனது உடைத்து. இந்த தானைய ஏகப்பட்ட வர்ணனை பண்றாங்க. ஒரே இதுல 5 ஊமைய இத கொண்டாந்துடுறாங்க. தானை என்னென்னலாம் தானையா? முறிமேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேலுண்கண், வெய்தோள் அவட்கு. 7 சீருல இங்க 5 ஊமை, 1 2 5 ஊமை வந்து. முறிமேனி தளிர் போன்ற மேனி, முத்தம் முறுவல் அந்த முறுவல் முத்து, வெறி நாற்றம் இயல்பான மனம், மையுண்ட கண்கள், வேய்தோள் அவட்கு. அந்த தானையை பற்றி எல்லா புலவர்களும் கண்ணுக்கு எத்தனை பாடல் ஒவ்வொருத்தரும். எனக்கு கம்பனில் எழுதுறாரு கண்ணோடு கண்ணினை, இதெல்லாம் பலவற்றை அந்த நூலில் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் படையாக இருந்ததுன்னு சொல்லி நூல் முழுக்க இருக்கு. இந்த தானை, அவளுடைய தானை என்னென்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நழவென்பாவுல நற்குணமும் நற்படையா ஆளுமையை பெண்மையரசுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வேட்க கண்ணுமே அந்த பாடல் எழுதல, நினைவுல டக்குன்னு போயிடுச்சு. நற்குணமும் நற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா, நல்லமைச்சது அது என்ன நெறியின்புறம் சொல்ல ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் நெறியின்புறம் கோசலம்னாரு. அப்ப நெறியின்புறம் செல்லாத ஐம்புலனும் நல்லமைச்சா, இதெல்லாம் அவள் கொண்ட படைகள் அப்படின்னு தான் நம்ம அந்த தானை. அதே மாதிரி பாலொடு தேன்கலந்தற்றே கனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். பாலடு தேன் கலந்தற்றே. இந்த வால் எயிருங்கிறது நமக்கு உடல் சுத்தத்தை கூட சொல்லித்தருதோன்னு நினைக்கிறேன் இந்த பாடம். அதாவது அந்த சுத்தமான எயிர்கள் பல்லு அது வழியாக ஊறி வருகிற நீர் உடல் சுத்தத்தை கூட வள்ளுவம் சொல்லுதோன்னு இதுல எனக்கு தோணுச்சு. பாலொடு தேன் கலந்தற்றே என்ன மொழியா இருக்கும் அது? இந்த பனிமொழி அப்படிங்கிறதுக்கு வள்ளுவம் தருகிற அளவு வேற எதுவும் தரல. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் போலோ வன்சொல் வழங்குவாரு. அந்த இனியவே இன்சொல் மதுரமொழி, வடமொழியில மதுரமொழிங்கிறாங்க, சுபாஷினிங்கிறாங்க. அதெல்லாம் இங்கே தமிழில் மென்மொழி, பனிமொழி, நன்மொழி, தூய்மொழி. அந்த வாழையீறு தூய்மொழின்னு சொல். அப்ப அந்த மொழி அது அது இருந்தா தான். அந்த பனிமொழியா இல்லாட்டி கூறாமல் செல்தியாசம் கொள்ளுதான். அப்ப இது ஆணுக்கு அவர் பொறுத்துறார். பன்மாய கள்வன்
பணிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படையினா. அது இவனுக்கு என்னுடைய உள்ளம் கவர்ந்த கள்வன் எதை வச்சு கவர்னா? அந்த பணிமொழிதான். இன்மொழி நன்மொழி மென்மொழி தூய்மொழிங்கிற மாதிரி. அப்ப அந்த மொழிக்கு ஆக்கமும் கேடும் அதனால் வருதால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வுன்னு சொன்னார். அந்த மொழி அவர் மொழிக்கு நமக்கு தருகிறது. அவள் பணிவுடைய நின்சொலன் ஆதல் அணி அல்ல மற்றைப்பர். அப்ப இந்த பணிமொழிங்கிறத இந்த இன்பத்து காமத்து பால்ல கொண்டாந்து அந்த வைக்கிற அழகு. அப்ப ஒவ்வொரு ரெண்டு மொழி அவர்கள் மொழி சமயத்திலே முதலை மொழியாகிறது. அதான் போரிலும் காமத்திலும் விதிகள் மாறுகின்றது. பொருளுள்ள மொழிதான் சரியான நேரத்தில் இருக்கணும். இங்கே பொருளற்ற மொழி கூட ஒருவர் ஈர்க்கிற மொழியாக இங்கே மாறுகிறது. பன்மொழி ரெண்டு பாடலுமே எனக்கு ரொம்ப அதோட ஒட்டி பார்த்தேன். இந்த உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையொடு எம்மிடை நட்பு. இந்த காதற் சிறப்புரைத்தல் இதற்கு ஈடான ஒரு அந்த ஆண் பெண்ணுக்கு உள்ள அந்த உறவை சொல்லுகிற வேற பாடல் இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ்தல் உயிர்கண்ணாள் ஆயிழை சாதல் அதற்கண்ணாள் நீங்குமிடத்து. வாழ்தல்னா என்ன, சாதல்னா என்னன்னு சொல்லித்தேன். உடனிருந்து ரெண்டு பேரும் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, இல்லாட்டி வாழ்வார் உரையாவா இருந்தா சொல்லுன்னு சொன்னான். அப்ப அந்த 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 பிரிவும் பிரிவாற்றாமையும் பிரிவி ஆற்றி இருத்தலும் சேர்தலுமான அந்த இன்ப வாழ். இங்கே உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு. நட்பு அப்படி இப்ப சங்கப்பாடல் ஒன்று சொல்லுகிறது. நட்பை ரெண்டு பேருக்கு உள்ள உறவை நட்பு. நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வள்ளுவம் பெண்மையை கொஞ்சம் குறைச்சிருச்சு அப்படின்னு. இப்ப இந்த 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 பாடல் ஒன்று போது ரெண்டு பேரும் ஒரே ஒன்றை இருந்தாட்டி ஒன்னொன்று இல்லைன்னு சொல்லுகிற போது எவ்வளவு சமம் சொல்றாரு. இன்னொன்னு கூட சொல்றாரு, காப்போல் ஒருதலையான் இன்னாது காமம், ஒருதலையான் இன்னாது காமம், காப்போல் இருதலையானும் இனிது முயங்கி பெறின். அப்படின்னா என்ன? ரெண்டு பேரும் தழுவுனாதான் முயங்குதல். அது ஒத்த புணர்ச்சியத்தான் அவர் சொல்றாரு. பெண்மையை என்றைக்கும் குறை சொல்லல. பெண்வழிச்சீரல்ல கூட அவரு பெண்வழிச்சீரல்ல கூட பெண்ணை குறை சொல்லல. அங்க போய் சேரானே மிக மிஞ்சிய காம விளைவால் பெண்ணுக்கு அஞ்சுகிறானே அவனைத்தான் சொல்றார். அதனால அது அவர் அங்க குறையும் சொல்ல. இங்க வரவின் மழியர் கூட யாரு பேதை தான் சொல்றாரு. பிறன்கடை நின்ற பேதை அப்படின்னா அவனை சொல்றாரு. எவன் போராடம் அவனைத்தான் சொல்றாரு. அதே மாதிரி இருட்டறையில் ஏதில் பிணம் தழுவியவன்னு அவர் எங்கேயும் அங்க வரவின் மகிழ்ச்சியதை கூட இதுங்கல. இதற்கு துறவுல ஒரு நல்ல சிறந்த இந்த குறை இல்லைங்கிறதுக்கு சொல்ற பாடல், திணர் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். இந்த திங்கிறவனைத்தான் சாப்பிடுறவனைத்தான் குறை சொல்லணுமே ஒழிய தரவுகளை குறை சொல்லக்கூடாது நான் இங்க சொல்றேன். அப்ப இங்க பெண்ணை எங்கேயுமே அவரு இழிவுபடுத்துறதோ இது பண்ணதோ இல்லை. அவரு போய் மிதமிஞ்சிய காம விளைவை சொல்லுகிறாரு. அதுக்கு அதனுடைய என்னென்னலாம் அது செய்யும் அரசனோ நிர்வாகியோ அது என்ன நடக்குங்கிற சொல்றாரு. அதை பெண்ணுக்கு மாற்றி சொல்லலாம். இப்போ ஒரு பிரியாணி கடைக்காரனோட ரெண்டு பிள்ளையை கொண்டு விட்டு போனவங்க இருக்கா. மிதமிஞ்சிய அந்த விளைவு இருக்கு பாருங்க, அதுதான் குறைங்கிறதுதான் அதுல விட்டு. அதே மாதிரிதான் வரவின் மகளிர். அதுக்கு இந்த பாடலை நான் ரொம்ப ஒப்பிட்டு பார்த்தேன். திணர் பொருட்டால் அவ திங்கிறவ இல்லாட்டி விலை பொருட்டால் ஊன் தருவார் இல்லைங்கிற அந்த பாடம். அதே மாதிரி நெய்யால் இது ஒரு பகுதி. இந்த உடம்புட உயிரிட செய்தி. இன்னொன்னு
இந்த காமத்தினுடைய இயல்பை சொல்றது 3 குறட்பாக்கள் மிகச்சிறப்பாக சொல்லுது. நெய்யால் எரிநுதப்போம் என்றால் கவ்வையால் காமம் நுதப்போம் எனல் மறைப்பன்மன் யார் இஃது நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். ஊற்று நீர் போல மிகும். 3வது மறைப்பெண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல தோன்றிவிடும். இந்த 3 குறட்பாக்கள் அந்த காமத்தினுடைய இயல்பை சொல்லுது. ஊற்று நீர் போல் மிகும் நிச்சயம். ஒரு வேமன்னாசன் ஒரு அவர் என்ன சொல்றாங்க, காமத்தை அடக்கோடும் நினைச்சு மேல இப்ப ஓஷோ சொல்லுகிறாரு, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் நம்ம சொல்லுவோம். அவரு ஓஷோ தவறியிடம் கூட நான் இதை ஒரு நினைச்சு பார்த்தேன். அதாவது அனுபவிக்க காமம் குறைஞ்சிரும். எந்த சொல் இப்ப அவர் என்ன சொல்றாரு, தக்காளி மேல ஆசை இருக்கு, தக்காளியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தக்காளி அது வெறுப்பாயிரும். ஆனா இங்க அது இல்ல, இது ஊற்று நீர் போல மிகும். இத கட்டுப்படுத்தணும்னா வேல்யூஸ் தான். எரியுது என்ன, மறுபடியும் இதனால ஒரு படத்தை பார்ப்போம், இந்த பேச்சை பார்ப்போம், இந்த புத்தகங்களை படிப்போம் நினைச்சா மேலும் கொழுந்து விட்டு தான் எரியும். அதை அடக்க முடியாது. மறைவு தும்மல் போல தோன்றும்ங்கிறாரு. அது எதால அடக்க முடியும்? அதுக்குதான் வேல்யூஸ் நிறைய வரும். குடும்பம் ஒரு வேல்யூ, இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்வது வேல்யூ, பிள்ளைகள் ஒரு வேல்யூ, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொக்காத்துன்னு சொன்னாரு. இந்த தகைசான்ற சொல் என் பேருக்கு அது கெட்டப்படாதுன்னு நான் நினைச்சேன்னா நான் இதை கொஞ்சம் அடக்கி வைப்பேன். இந்த 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 இதை எரிநுதிப்போம், இந்த வார்த்தை, இந்த ஊமைகள்லாம் சாதாரண ஊமைகள் இல்லை. எல்லாரும் எரி நமக்கு தெரியுது, தும்மல் நமக்கு தெரியுது. அதை வச்சு ரொம்ப நுணுக்கமா காட்டுறார். அதனாலதான் அந்த ஊமையில மிக சிறப்புகள் அதுகளை பார்த்துட்டு வந்தேன். விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் பெண்கள் முயற்கு அற்றம் பார்க்கும் பசப்பு காதலரில் வழி கொலைக்கிழத்து ஏதிலர் போல வருமா அடல் போலும் நாளைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை. இது காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். மாலை இனிமையாக இருக்கிறது, ஆனால் பிரிந்த போது அது கொலைக்கிழத்து எதிலர் போல வருகிறது அப்படிங்கிறார். இது மாதிரி இதுல ஒரு ஓமை உப்பமைந்தற்றால், அது உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் அனுபவித்த ஊமை, அதனால அதை லேசா தொட்டு விட்டு போறேன். உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல் பண்புவமைன்னு சொல்றாங்க. பிறந்த சென்ற தலைவன் வர்றான், இவள் ஊடுகிறாள், தோழி சொல்லுகிறாள் அது நீள விடாத ஊடி மியங்க பெறின். அது நிறைய இது அந்த ஊமைகள். மனிதனோட நெருங்கினது சமையல், சமையலோட நெருங்கினது உப்பு, மக்களோடு நடங்கிய தொடர்புடையதெல்லாம் ஊமையா சொல்ற. இது சொல்றாங்க. ஏன் வேற ஊமை சொல்லியிருக்காமல, புளின்னு சொல்லியிருக்கலாம்ல. புளினா அது தெரிஞ்சிருமா, அது சேர்ந்திருக்கிறது. உப்புதான் கூடுனாலும் குறைஞ்சாலும் யாரு அனுபவிச்சாலும் அவங்களுக்கு தான் தெரியும். இது தனிப்பட்ட அந்த உடல்ங்கிறது, அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒண்ணு சொல்லுவாங்க, முதல்ல அவள் பேசினாலாம், திருமணத்துக்கு அப்புறம் அவன் கேட்டானா, அடுத்தது அவன் பேசினானா, அவள் கேட்டானா, அப்ப அவர்கள் பேசினார்களா, ஊர் கேட்டதா? அது ஊருக்கு அறியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஊமை சிறந்த ஊமை. இப்ப இவ்வளவு இதை பார்த்துட்டு இந்த நான் இறுதியாக அந்த புணர்ச்சி மிகுதிகள்ல 1107 எடுத்துக்கிறேன். நான் அந்த நூலு ஒவ்வொரு அதிகாரத்தையும் பல உதாரணங்கள் சொல்லி மிக அழகாக விவரிக்குது. கல்கண்டு போல தொட்ட இடமெல்லாம் இனிக்கிறது,
நான் ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரம் ஏதாவது நான் கூட பேசினேன். ஐயா சொன்னாங்க, நிறைய ஒவ்வொரு அதிகாரமும் பேசினாவே எவ்வளவோ பெருசா வருதுன்னு. நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்டதை அந்த டயத்துக்குள்ள சொல்லுங்கன்னாங்க. அதனாலதான் இந்த புணர்ச்சி மிக எழுதலை எடுத்துட்டு இவ்வளவு வந்தேன். இவளுடைய அந்த முக்கியமான கருத்தாக, இந்த சமுதாய கருத்தாக நான் பார்க்கிறது, தம்மிலிருந்து தமது பற்றுண்டற்றால் அம்மா அறிவை முயக்குதான். அப்ப பற்றூனுடைத்தாயினில் வாழ்க்கையினர், இந்த பகிர்ந்து உண்ணுதல் தான் வாழ்வினுடைய சிறப்புங்கிறாங்க. தாளாற்றிக் கொண்ட பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த நம்முடைய உரிமை இல்லத்துல இருக்கணுமா, இதுல சங்கப்பாடலையும் நற்றிணை பாடலையும் ஒன்று எடுத்து காட்டுறாங்க. தம்மில் தமது உண்டன்ன அரும்பெறல் அமிழ்தம் ஆர்வதமாக பெரும்பெயர் உலகம் பெரியோரை அன்னை தம்மில் தமதுண்டன்ன ஓங்குமலை நாடன் வரும் என்றாழேங்க. இந்த தம்மில் நமக்கு உரிமையான நமது பொருளை வச்சு வந்த வீடு. இதுல அதாவது மங்கை மணாளனோடு ஆடியத சொல்ல முடியுமான்னு கேட்டுச்சு அற இலக்கியங்கள், சமய இலக்கியம். அது உணரணும்னு. ஆனா வள்ளுவம் தான் அதுக்கு ஊமை காட்டு, ரெண்டுக்கு சமம் சொல்லுது. தம்மில் இருந்த தமது பார்த்துண்டற்றாலம்மா அறிவு, அந்த இதற்கு இது சமம். நம்ம வீட்டுல இருந்து நாம் சம்பாதித்த பொருளை எல்லாருக்கும் கொடுத்து வாழ்தலுக்கு இனியமன். இதத்தான் நான் அந்த நிறைவாகவும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் அங்க எளிவலையானாலும் தனிவலை வேணுங்கிறாங்க. ஓலகம் என்பது தான் உழந்து உண்டல், தன்னுடைய உழைப்பாலே வருவது அப்படின்னு அவை சொல்றாங்க. இந்த தமிழ் இருந்ததுக்கு அவ்வளவு பேசுறாங்க. இப்ப இது சிற்றின்பம் பேரின்பம்லாம் பேசுறாங்க. திணைத்துணை ஒரு மலரிலே தேனுள்ளானது நினைத்தோறும் உள்ளுதோறும் அந்த குனிப்புடையானுக்கே சென்றுவது கொத்தும்பின்னு ஒரு பாடல் இதுல திருவாசகத்துல வரும். அப்போ எப்பவும் இருக்க முடிகிறது என்ன? அதாவது இந்த இன்பத்துக்கு ஒரு ஈக்குவலா ஒண்ணு சொல்லிட்டார். இத என்னைக்கு வச்சுக்கலாம். இதத்தான் பாரதிதாசன் குடும்ப விளக்குல சொல்றார். ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எங்காற்றும் காதல் இருவது கருத்தொறிவித்து ஆதரவுப்பட்டதே இன்பம் பரண நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப விடுங்கிறது. பேரின்பம் என்ன? அதத்தான் நம்ம தொல்காப்பியம் காமம் சான்ற கடைக்கோட்காலை அது பேரின்பம் என்ன செல்லாது, மனமும் செல்லாத இடம். அதனால அந்த பேரின்பம் நமக்கு தெரியல. என்ன பேரின்பமா இருக்க முடியும்? காமம் சான்ற கடைக்கோட்காலை காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்பொறி மக்களோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததின் பயன். இதுல சிறந்தது பயிற்றல் இந்த ஒரு சொல்லுக்கு பலரும் பல விளக்கங்கள் கொடுக்கிறாங்க. இறந்ததின் பயனை இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டான், வாழ்ந்ததுல சிலவற்றை சிறந்தது நான் எடுத்திருக்கேன். அத பயிற்றலுக்கு சொல்லிக் கொடுத்தல்னு சொல்றாங்க. நம்மளே அதை நெகிழ்த்துதல்னு சொல்றாங்க. இந்த பயிற்றல் இதுல வாசுப மாணிக்கனாரு தேஞான சுந்தரமெல்லாம் இந்த விருந்தோம்பல் தான் பயிற்றல்ங்கிறாங்க. அது அந்த பொருந்தியும் வருது. நிலையில என்ன ஆகுது? எப்பவும் நம்மளால இந்த கூடியிருத்தல் மெய்யுறு உணர்ச்சி கடைசி வரைக்கும் வர முடியாது. ஆனால் அதற்கு நமக்கு வள்ளுவம் வழிகாட்டுது.
என்னன்னு காட்டுது? பாத்தூனுடை தாயின் இல்வாழ்க்கையை காட்டு. அதற்கு இடையானது தம்மிலிருந்து தமது பாத்துண்டற்றால். அப்ப இந்த இதுதான் அந்த விருந்தோம்பல் தான் சிறந்தது பயிற்றல் கடைசி வரைக்கும். ஏன் இதெல்லாம் ஓயுது? இவரு சொல்றாரு, நம்ம பாரதிதாசன் சொல்றாரு, புதுமலரல்ல காய்ந்த பொற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையாழல் தள்ளாடி விழு மூதாட்டி. இவனை என்னாச்சு? எல்லாம் வலிக்க விழுந்து போச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, பல்லெல்லாம் ஆடி போச்சு. மதியல்ல முகம் அவட்கு வரள் நிலம் விழிகள் கண்கள் இது எனக்கு இன்பம் நன்கல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே. அவ என்னானா? அறம் செய்த கையும் நோயும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல்னால சொல்லலான்னு. அறம் செய்த கையும் நோயும் மக்களை அன்பால் தூக்கி புறம்போன காலும் நோயும். பிள்ளைகளுக்கு பின்னாடி ஓடி 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 இன்னைக்கும் பார்த்து செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் நோயும் செயல் கண்ட கண்ணும் ஓயும் மரவரை சுமக்கும் என்றன் மனமட்டு மோய்தல் இல்லை. இந்த மனமட்டு மோயல் இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது இதை ஒட்டி ஒரு பாடல் நான் பார்த்தேன், விவேக சிந்தாமணியில வருது. அது என்ன சொல்லுது? நற்குணம் இந்த பூமியில சொர்க்கத்தை எப்படி பண்ணலாம்? நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்றா. இன்னைக்கு வேந்தன்னு ஒருத்தன் இல்ல. அன்றைய நற்குணம், அதாவது பாஸ்ன்னு இருக்கான்ல, நிர்வாகின்னு இருக்கான்ல, அவன் நல்லவனா இருந்தா, அவனோட இணங்கி இருந்தா அது ஒரு சொர்க்கமா. நற்குணம் உடைய வேந்தை, அல்லது இன்னைக்கு கஸ்டமர் இஸ் பாஸ்ங்கிறான், அவனோட இணங்கி இருந்தா அவன் மறுபடியும் தரலாம். நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று. இந்த காதல் இன்பம் பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று. மூன்றாவதாக ஒன்றை சொல்றாரு. நவில்தோறும் நிலையத்துக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்கிறதுனால அதை சொல்லலாம்னு நினைச்சேன். அது சொல்லுது, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று. பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று சொற்பரும் இம்மூன்றும் இம்மையில் சொர்க்கம்தானே. இந்த மனைவியோடு வாழ்வது கூடும் கூடாமல் போகலாம், கணவரோடு வாழ்வது கூடும் கூடாமல் போகலாம். ஆனால் ஒரு நல்ல பாஸ் அமையாம போகலாம். ஆனால் இந்த பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் நம்ம அமைச்சுக்கிறது. அது சொர்க்கம்னு சொன்னிச்சு. இந்த சொர்க்கத்தை அமைத்து கொடுக்கிற இந்த 3 அமைப்புகள், இதை அயராது பலரையும் தொடர்பு கொண்டு நடத்துகிற இனிய நண்பர்களுக்கும், திரு கதிரவன் ஐயா, திரு ராஜேந்திரன் ஐயா, மற்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இங்க தெரிவிச்சுட்டு, இப்ப இதே மாதிரி பற்புல நூலை இது அமைச்சுக்க முடியும். இதேதான் வள்ளுவமும் சொல்லித் தருகிறது. தம்மிலிருந்து தமது பாத்துண்டுதல் நம்ம அமைச்சுக்கிறது தான். அத காமம் சான்ற கடைக்கோட்காலை சிறந்தது பயிற்றலாக நான் பார்க்கிறேன். அந்த வள்ளுவம் கட்டும் காமத்துப்பால் நமக்கு அந்த மெய்யுறு புணர்ச்சியின் சிறப்பை இனிதுகொள் தாமரைக்கண் நான் உலகெல்லாம் சொல்லி வந்தது. அதற்கு ஈடாக தம்மிலிருந்து தமது பாத்துண்டற்றாலையும் காமிகிறது. அப்ப நமக்கு எந்த காலத்திலும் ஒத்து வருவது, சேர்ந்து வருவது, அது அந்த சிறந்தது பயிற்றல். ஒரு நல்லத எனக்கு சொன்னாங்க. என்னுடைய அலுவலக பணிக்கு அப்புறம் இன்றைக்கு கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டுல கூட சோர்வா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பள்ளியில இருந்து கூப்பிட்டாங்கன்னா அல்லது கல்லூரியில இருந்து கூப்பிட்டாங்கன்னா உடனே போறேன். அது என் பையன் கூட சொன்னாரு ஒருக்கா, அப்பாவுக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு, ஏதாவது பள்ளியில இருந்து கூப்பிட சொல்லுங்க, அவங்க நல்லா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஒன்று ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பகிர்தல். நான் சொன்னேன், பரிமாறும் வேளையிலே பசியாறுதல் இந்த இதுலதான் நடக்குது. அப்ப
இந்த மிகச்சிறப்பான வாய்ப்பு. ஒரு நூலினுடைய சிறப்பு என்னன்னா, அது சிந்தனையை தூண்டணும். இப்ப நீங்க நவில்தரும் நூலகத்துக்கு கீழே என்ன போட்டிருக்கீங்கன்னா, எண்ணங்களை தூண்டுதல் தான் நீங்களும் போட்டிருக்கீங்க. அப்ப இந்த நூலில் பல எண்ணங்களை என்னுள் தோற்றுவித்த எண்ணங்கள். இது பெரிய கடல், காம கடல். அதிலே ஒரு துளியை எடுத்து அந்த புணர்ச்சி விதும்பல் அதிகாரத்தை எடுத்து அதில் உள்ள 10 பாடல்களையும், அதிலே உள்ள 1107வது பாடலை இந்த வாழ்வினுடைய சிறந்தது பயிற்றலாகவும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள கிடைத்த பெரு வாய்ப்புக்கு உங்கள் ஒவ்வொருவரை இவ்வளவு அருமையாக கேட்ட பெரிய சபைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இந்த நட்பேற்றுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தர்மத்து தி மாணிக்கவாசகனார் ஐயா அவர்களின் அருமையான நூலாகிய வான்புகழ் வள்ளுவத்தின் சாரத்தை எங்களுடைய பகிர்ந்து கொண்டீர்கள். அப்படி நீங்கள் சொன்னது போல பரிமாறுகின்ற வேளையிலே எங்களுக்கு குறுந்தொகையும் நற்றினையும் சக பாடல்களையும் கம்பன் தொடங்கி பாரதிதாசன் வரையிலும் பல மேற்கோள்களை எல்லாம் காட்டியது மிக அருமையாக இருந்தது. உங்கள் கல்வியின் ஆழத்தையும் எங்களுக்கு வெளிக்காட்டியது. இந்த நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது ஐயா தேஞ்சா அவர்கள், பேராசிரியர் தேஞ்சா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு வந்தது. ஐயா அவர்களும் இப்பொழுது நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். ஐயா தேஞ்சா அவர்கள் கற்பக மலர்கள் தந்த பெரியவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வினய் தீர்த்தான் வந்து ரொம்ப அழகா பேசினார். அவர் பேசினதுல எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் சில உண்டு. அதற்கு முன்னாடி இந்த மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை பற்றியும் நாம் நினைக்கலாம். எனக்கு தெரிந்து பிழையில்லாமல் இலக்கிய நயம் கொஞ்சம் வந்த நாளிதழ் தமிழ்நாடுங்கிற நாள். அந்த நாளிதழ்ல எத்தனையோ இலக்கிய விவாதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதற்கு பொறுப்பாக இருந்தவர் திரு மாணிக்கவாசகனார் அவர்கள். அவருடைய குரல் உரையையும் நான் படித்திருக்கிறேன். அதுல உலகு இயற்றியான் பறந்து கெடுக உலகு இயற்றியான் அப்படிங்கிறதுக்கு அவர் பிரம்மன்னு சொல்லாமல் இந்த உலகை இயற்றுகிற அரசன் என்று எழுதியிருந்தார். அது எனக்கு புதுமையாகப்பட்டது. அவருடைய நூலை பற்றி ரொம்ப அழகா வினைதீர்த்தான் அவர்கள் சொன்னார்கள். வினைதீர்த்தான் ஆயுள் காப்பீட்டு கழகத்துல உயர்ந்த அலுவலராக இருந்தவர். அவருடைய தமிழ் புலமையும் ஆர்வமும் நமக்கு வியப்பை அளிக்கின்றன. அவர் சொல்ற பொழுது ரொம்ப அழகா சொன்னார். இந்த பெண்வழி சேரல் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது சேருகிறவன் குறை சொல்றாரு தவிர பெண்ணை குறை சொல்லலேங்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தி. சேர்தல்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு, செல்தல்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த செல் தல் தான் சேரல்னு ஆகும். திருவள்ளுவர் பெண்ணோட சேர்ந்து வாழ்வதை பிழை என்று சொல்லவில்லை. பெண் தருகிற இன்பத்திற்காக அவள் காட்டுகிற வழியில் செல்லுதல் தான் பிழை என்கிறார். அந்த செல்தல் என்பது ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதை ரொம்ப அழகா சொன்னார். அதே மாதிரி இந்த விலைமகளை பத்தி சொல்ற பொழுது விற்கிறவன் வாங்குறவன் இருந்தாதான் விற்பான். அதனால வாங்குகிறவர் மேல் பிழைதான் பிழை. அதுபோல இங்கு பரத்தையரை விட பரத்தையரை நாடி செல்வன் தான் பிழைவுடையவன் என்று சொன்னதும் ஒரு நல்ல சிந்தனை செழிப்பாக இருந்தது. ஆனால் அவர் காமஞ்சார்ந்த கடைகோட்காலைங்கிற தொல்காப்பியத்துக்கு சொன்ன விளக்கம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது கற்பியலில் வரக்கூடிய நூற்பா. அந்த நூற்பாவுக்கு நச்சினார்க்கினியர் தான் பிழையான உரை எழுதினார். அது பல அறிஞர்களை, மிகப்பெரிய அறிஞர்களை கூட திசை திருப்பி விட்டு இருக்கிறது. அது காமம் சான்ற கடைகோள், கைகோள் 2, தலைக்கோள் களவு, கடைக்கோள் கற்பு. காமம் சான்ற கடைக்கோட்காலை என்றால் கற்பொழுக்கம் நிகழ்கிற காலை, அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகின்ற காலத்தில் அதனுடைய விளைவு என்ன? ஏமம் சான்ற மக்களை பெறுவது. அந்த பெற்று சுற்றமுடு, அதாவது காமம் சார்ந்த கடைகோட்காலை எமும் சான்ற மக்களோடு தோன்றி அறம்புரி
சுற்றமுடு கிழவனும் கிழத்தியும் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அறம் விருந்தோம்பல். அதை செய்வது இறந்ததன் பயனே. இறத்தல் என்றால் பொருள் வயிற் பிரிதல் அர்த்தம். இது எந்த இடத்துல இந்த நூற்பா வருகிறது? கற்பியல்ல வருகிறது. இதற்கு முன்னே பிரிவை சொல்லுகிற நூற்பா, இதற்கு பின்னே பிரிந்த தலைவன் வந்து சேருவான் என்பதை சொல்லுகிற நூற்பா. இதற்கு இடையில என்ன திருவள்ளுவர் கொஞ்சம் முறை மாதிரி சொல்லுவாரா? தொல்காப்பியர் முறை மாதிரி சொல்லுவாரா? இங்க வந்து தவத்தை பற்றி சொல்லுவாரா? இது தவத்தை பற்றி சொல்லுகிற பாட்டு இல்லை, இந்த நூற்பா இல்லை. இந்த நூற்பா பொருள் வயிற் பிரிதலின் பயனை சொல்லுகிற நூற்பா. இத முதல்ல விளக்குனவர் இலக்குவனார். அவர் கொஞ்சம் அறிவு ஒளி காட்டினார். அதுக்கப்புறம் வாசுபமா நம்ம பாதி வழி எடுத்துக்கொண்டு போனார். அவர் கூட கடைக்கோட்காலை என்பதற்கு வேறு வகையாக பொருள் சொன்னார். அந்த இறத்தல் என்பதற்கு களவு வாழ்க்கையிலிருந்து கற்பு வாழ்க்கைக்கு கடந்து வந்ததுங்கிறார். இல்ல, கடத்தல் இறத்தல் என்றால் பொருள் வயிற் பிரிதல். சங்க இலக்கியத்தில் 100கணக்கான இடத்துல இறத்தல் என்பது சூழ்நிலை பிரிதலை, சூழ்நிலையால் பொருள் வயிற் பிரிதலை காட்டுகிறது. அது ஒன்றுதான். எப்படி ரொம்ப அழகா அவருடைய பேச்சு இருந்தது. தமிழை முறையாக படிக்காத ஒருவர் பேசுகிற பேச்சு தமிழை முறையாக படித்தவர்களை கூட வியப்பில் ஆழ்த்தியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேச்சு. என்னுடைய பாராட்டு. மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. ஒரு அருமையான உங்களுடைய பின்னோட்டமும் உரையும் மிக அருமையாக இருந்தது, அணி சேர்த்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அமெரிக்காவிலிருந்து இனியன் கோவிந்தராஜ் ஐயா இருக்காருங்க. ஐயா, இனியன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உண்மையிலே இன்றைக்கு ஒரு நல்ல பொழுது. கனடாவில் இருந்தாலும் இதற்கென்று நான் நேரத்தை ஒதுக்கி விடுவது வாடிக்கையாக உண்டு. அந்த வகையில இன்றைக்கு பயனுள்ள பொழுது. சோ வினைதிருத்தான் அவர்களுடைய உரை எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையில 2 வினைதிருத்தான். ஒருவர், நான் 1975 சென்னை சைதாப்பேட்டை கல்லூரியில் படித்த பொழுது, பிஎட் படித்த போது ஒரு ஆசிரியர் சோ வினைதிருத்தான், இதே இனிஷியலோட அறிவியல் ஆசிரியர். இப்பொழுதும் ஒரு ஆசிரியர் தான். அந்த வகையில நல்ல கருத்துக்கள் எடுத்து சொன்னார்கள். அதை விட சிறப்பு, நல்ல மீன்களை வாங்க சென்ற இடத்துல முத்து கிடைத்தால் எப்படி இருக்கும், அது போல பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்கள் அந்த தொல்காப்பிய நூற்பாவுக்கு கொடுத்த விளக்கம் மிக அருமை. இனிமே அதைத்தான் நம்ம எல்லோரும் எங்கு சென்றாலும் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே அந்த வகையில பயனுள்ள உரை. பாராட்டுகள். நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி. டாக்டர் திருப்பதி, நீங்க எதுவும் சொல்ல வர்றீங்களா? வாங்க சார். ஐயாவோட உரைய கடைசியா தான் கேட்டேன். அறுவை சிகிச்சையில இருந்தேன்னா, அறுவை சிகிச்சையில இருந்துட்டு முடிச்சுட்டு இப்படிதான் வீட்டுக்குள்ள, ஆனா கேட்டு அங்கேயே கேட்டேன். கரெக்டா சரியாக ஐயா வந்து தம்மிலிருந்து தாம் பார்த்து உண்டற்றால் தமது முறை உண்டு அம்மா அறிவை மிக்க குரலை பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில நம்ம நம்ம பாலு ஐயாவோட இந்த குரலை பத்தி ஒரு சிந்தனை ஓட்டம் இருந்துச்சு. அதை மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று தினமணியில் ஒரு முக்கியமான ஒரு தலையங்கம் வந்து புலம்பெயர்ல வர புலம்பெயர் மக்களோட பிரச்சனைகளை பத்தி ஒரு முக்கியமான கட்டுரை வந்தது. இதை நான் பார்க்கிறப்ப திருக்குறள் வாயிலாக பார்க்கும்போது அது ஒரு அருமையான தீர்வும் அதை நோக்கின ஒரு சிந்தனையை வைக்கிறாப்புல நாம் ரீஇன்டர்பிரேட் தான் பண்றதாக பேசணும். அதுவும் இந்த குறள் முக்கியமா அதுல பங்கு வச்சதுனால நான் பேசுறேன். அந்த ஒரு முதல் குறள் இந்த பொறையூருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறையூருங்கு நேர்வது நாடுன்னு ஒரு குறள். நம்ம ஒரு ரெஃப்யூஜிஸ் வரும்பொழுது பொறையூருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறையூருங்கு நேர்வது நாடு அப்படிங்கிற ஒரு உயர் விழுமியத்தை வைக்கிறாரு. அதே நேரத்துல பகைவனுக்கு கூட நம்ம சரியா காமிக்க நாடு சொல்றதுதான் பேராண்மை என்பது தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எக்குங்கிற குறள். அது ஊராண்மைங்கிறார் வள்ளுவர். பேராண்மை வீரமா இருந்தாலும் ஊராண்மை என்பது பகைவனை சரியான முறையில், பகைவனாக இருந்தாலும் நான் பகைவனாக இருந்தாலும் அவரை சரியான முறை நடத்த வேண்டும் என்பதற்கு குறள். இது ஒரு பக்கம் வைத்து விட்டாலும் இன்னொரு பக்கம் பேலன்ஸ் அவர் சமன்படுத்துவது என்றால் பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்ன்னு இந்த பக்கம் ஒரு பேலன்ஸ் வைக்கிறார். அந்த வைக்கிறாப்புல ஒரு பார்வை. இது எல்லாத்துக்கும் மேல எப்படி மற்றவங்களுக்கு இது நாடு செய்ய வேண்டியது, தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனின் விளைவு உள்ள கிடக்க எப்படி இருக்கும் என்றால்
ஏன்னா இந்த குரல் தான் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயற்சி என்ற குரலை வைக்கும் பொழுது எல்லாருக்கும் தன்னுடைய ஊர்ல தாம் வீட்டுல தான் உழைப்புல பகுத்துண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்று வள்ளுவர் அதற்கு ஒரு தீர்வு வைப்போம் போல் சொல்லும். ஏனென்றால் என்னுடைய ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, என்னுடைய நோயுற்றவர்கள்லாம் வர்றப்ப நான் பார்ப்பேன், வெளிநாட்டு வேலை செய்வாங்க. அவங்க எல்லாருக்கும் எப்படி தான் ஊருக்கு வந்துடணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் ஓலத்தில். அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. டாக்டர் நீ போக வேண்டாம் இங்கே வேலை செய்வேன்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் பல பல நோயுற்றவர்களை. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க குடும்பத்தின் சார்பா போயிடுவாங்க. ஆனா தான் வீட்டுல இருந்து இங்கே இருந்து நான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை என்னைய ஒரு சாட்சியா வைக்கிறதுக்காக முயல்வாங்க. ஸோ வள்ளுவர் தம்மில் இது காமத்துப்பாலில் இருந்தாலும் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் என்ற ஒரு இது இருக்கு. அந்த இருக்கிறப்ப இந்த புலம்பெயர்வர்களுக்கான அவங்களோட உள்ள கிடக்கை எது அவங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும், தன்னோட வீட்டுல தன்னுடைய ஊர்ல இருக்குங்கிறத பற்றி இந்த 4 குறை சேர்த்து பார்க்கறப்ப ஒரு ஒரு விரிவான ஒரு ஒரு சிந்தனைக்கு இருக்குன்னு நான் பதிவு பண்றேன். நன்றி நன்றி டாக்டர், ஒரு ஆய்வுரையா கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து மிஸ்டர் அஷ்ரப், நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? அஷ்ரப் நம்ம கூட இருக்கார், சொல்ல வரீங்களா? ஐயா வணக்கம். அறுவை சிகிச்சையிலிருந்து வந்த திருப்பதி ஐயா அவர்கள் லேட்டா வந்தனால ஒரு இனிமையான சிகிச்சையை கேட்க தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இனிமையான குரல்ல ரொம்ப அருமையா ஐயா ஞானசுந்தரம் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா ஒரு சொற்பொழிவு தந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நீங்க தமிழாசிரியர் கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்களை போல நீங்கள் ஒரு ஆளு இப்படி நல்ல ஒரு அருமையான விளக்கத்தினை காமத்துப்பாலை பத்தி பொதுவா யாரும் பேசுறது இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஒரு குரலை நீங்க எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ற ஒரு குரட்பாவை மையமா வச்சு அடிக்கடி சொன்னது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அந்த ஐம்புலன்களை கொண்ட அந்த ஒரு கருத்து நான் இலக்கியங்கள்ல பல இடங்களை பார்த்தது உண்டு. இது ஒரு பொதுவான உலக உண்மை. காமசூத்திரத்துல ஒரு சூத்திரம் நான் கண்ட ஒரே ஒரு ஒற்றுமை, திருக்குறளுக்கும் இல்ல காமசூத்திரத்துக்கும் கண்ட ஒரே ஒரு ஒற்றுமை இது ஒன்றுதான். ஏன்னா காமசூத்திரம் என்பது அது ஒரு சாஸ்திரம். வள்ளுவர் எழுதின அகத்துப்பால் மரபு வழி வந்த அது இரு தரப்பினர் இடையே உள்ள பேசிக்கொண்டு வரும் அந்த ஒரு காதல் புனது. இது சாஸ்திரம். அதுல காமம் என்பது அவர் எழுதுறாரு, செவிப்புலன், உணர்தல், பார்த்தல், சுவைத்தல் மற்றும் முகர்தல் ஆகிய 5 புலன்களாலும் 5 தான் வள்ளுவர் சொல்றது. ஒரு 6வது ஒண்ணு, அதாவது ஆன்மாவும் மற்றும் மனதும் ஆகியவற்றின் உதவியால் அனுபவிப்பதாகும் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்றாரு. வாட் இஸ் காமம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாரு. இதன் அடிப்படையில பரத்ருஹரி 7ஆம் நூற்றாண்டு ஒரு அருமையான வரிகள் எழுதுறாரு. ஸ்ருங்கார சாதகத்துல இந்த இவ்வுலகில் சிறந்த காட்சி எது? மான் போன்ற கண்களை உடைய அவள் பார்வை. சிறந்த வாசனை எது? அவள் வாயிலிருந்து வரும் மூச்சு காற்றின் வாசனை. கேட்க தகுந்தது எது? அவளுடைய மெல்லிய குரல். தொடுவதற்கு சிறந்தது எது? அவளுடைய மென்மையான உடல். சுவைக்க சிறந்தது எது? மொட்டுக்கள் போன்ற அவளுடைய இதழ்கள். எதை பற்றி தியானிப்பது சிறந்தது? இது ஒரு எக்ஸ்ட்ரா இந்த காமசாஸ்திரத்துல வர்ற அந்த அடிப்படையில எதனை பற்றி தியானிப்பது சிறந்தது? அவளுடைய இளமையையும் உணர்ச்சி மிக்க செயல்களையும் அப்படின்னு இது ஒரு வள்ளுவருடைய குரட்பாக்கு ஒரு உரைகள் மாதிரி. ஆக நம்மால் வரும் இதே மாதிரி ஒரு இடத்துல வள்ளுவருடைய குரலை எடுத்து ஒண்ணு திருவாய்மொழியில சொல்லியிருக்காரு, நீங்க கேட்டிருப்பீங்க, கண்டு கேட்டு ஊற்று மோந்துன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. ஆக இதுதான் காமத்துப்பால். இது ஒரு டெபினிஷன். காதல் என்றா இன்னொன்னு ஒரு இடத்துல வருது. அது இந்த மலரை போன்ற
அது ஒண்ணு இருக்குது. காமத்துக்கான டெபினிஷன் இது திருக்குறள்ல 2 குறட்பாக்கள். ரொம்ப நன்றியா, எனக்கு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மிஸ்டர் அஷப், ரொம்ப சிறப்பா இருந்தது. காமசூத்திரத்தையும் திருக்குறளையும் ஒரு சின்ன ஒப்பீடு ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததாக குழந்தைவேல் ராமசாமி ஐயா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க. சொல்ற மாதிரிதான் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல, மாணவர்களாக போய் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊக்குவர். அப்படி அது மாதிரி ஐயா இன்னைக்கு படிச்சது வேதிய மேற்கொண்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பா ஒண்ணு எத்தனை பேர் கவனிச்சிங்க, விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு ஒரு செயல சொன்னாங்க. விவேக சிந்தாமணினா ஆமா சீவக சிந்தாமணின்னு சொல்ற இந்த காலத்துல அவர் எவ்வளவு அழகாக மேற்கோள்கள் அதுல இருந்து எல்லாம் எடுத்து காட்டினாரு. அப்படிங்கும்போது 2 குறள்கள், ஒண்ணு காமத்துப்பாலை பத்தி சொன்னதுனால, அரிதொரும் அறியாமை கண்டற்றால் காமம். இன்னொரு குறள் நம்ம இந்த கூட்டத்துக்கு நவீன நூல் நயம் போல் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த 2 குறளுமே ஒண்ணு இன்னைக்கு சொற்பொழிவு ஆட்டின வினைதர்த்தன் ஐயாவுக்கும், ஒண்ணு நம்ம அவரை சொற்பொழிவு கேட்டவர்களுக்கும் அப்படின்னு மிகச்சிறப்பானதுங்கய்யா. இந்த உரையை மீண்டும் உரை மிக்க வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. வேற யாரும் பேச விரும்புறீங்களா? ஐயாவுடைய பெயர் ரொம்ப சிறப்பான பெயர், வினை தீர்த்தான். இது பிறந்த சிறு வயதிலிருந்தே பெற்றோர் வைத்த பெயர்களை நீங்க மாற்றிக்கொண்டீங்களா? இல்ல, மரபு பெயர் எங்க பகுதியில வைக்கிறாங்க. ஓ, மரபு பெயர் என்றால் எல்லாருக்கும் வினை தீர்த்தான் என்று பேர் வருமாங்க? ஆமா, அதான் அதுக்குதான் முதல்ல சொன்னேன். வைத்தீஸ்வரன்ங்கிறது முதல் முடி வைத்தீஸ்வரன் கோயில எடுக்கிறாங்க. இந்த வினை தீர்த்தான்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டுல இருக்கு. வாதக்காலாம் தமக்கு மைத்துனர்க்கு நீரழிவாம் பேதப் பெருவயிராம் பிள்ளைக்கு வந்த வினை தீர்க்க வகையேறியார் எந்த வினை தீர்த்தார் இவர்னு ஒரு நிந்தா ஸ்துதி. வாதக்காலாம் கால தூக்கி நிற்கிறாரா நடராஜரு. மைத்துனருக்கு நீரழிவாம், இதுல இருக்காரு அவர் பார்க்கடல்ல மைத்துனரு. பிள்ளைக்கு பெருவயிராம் மகோதரமாம் பள்ளையாருக்கு வந்த வினை, அவருக்கு வந்த வினையே தீர்க்க முடியலையே, யாருக்கு வந்த வினையை இந்த ஆளு தீர்க்க போறாருன்னு அந்த பாடல்ல சொல்லுது. நிந்தா ஸ்துதி மரபுதான். அத இங்க இருக்கவங்க அங்கேருந்து காவிரிப்பூம்பட்டினம் பகுதியில இருந்து காரைக்குடி பகுதிக்கு புலம்பெயர்ந்ததாக ஒரு தொன்மம் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று கூட இருக்கு. ஏன்னா முதல் முடி அங்க எடுக்கிறாங்க. நன்றி 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 நன்றி. பாலு சார், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க பாலு. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமா கேக்குதா? கேட்கிறது. அனைவருக்கும் வணக்கம். திரு மெய்தீர்த்தான் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. முழுவதும் கேட்க முடியல ஒரு சில இடைஞ்சல் காரணமாக. ஆனாலும் நான் கேள்விப்படும் போது நான் ஒரு தமிழ் பேராசிரியர் உரையை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா முதல்ல தெரியும் அவர் ஆயுள் காப்பீட்டு கழகத்துல உயர் அதிகாரியா இருந்து பணிவு படைந்து வந்திருக்காங்க. ஆனா அவருடைய இலக்கிய அவருடைய நுண்ணிய பார்வையும் அவருடைய ஒரு திரு பேராசிரியர் தேஞாசவா அவர்கள் சொன்னது போல அவ்வளவு ஒரு தேர்ந்த ஒரு ஆராய்ந்து அறிந்த தமிழ் பேராசிரியரோட உரை போலவே ரொம்ப உரைதான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தங்க. அதுல இது காமத்துப்பால் ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு இதுங்க. அதுல ஒரு வார்த்தை தவறுனா கூட அதனுடைய பொருள் காதுல ஒரு ஜாரிங் சவுண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஒரு வார்த்தை கூட தவறு இல்லாம அந்த திருவள்ளுவர் அவர் எவ்வளவு ஒரு நுண்ணிய இதுவோ அந்த இதை நமக்கு அத்தனை பேருக்கும் விருந்தா அளிச்சிருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மிக்க நன்றியும் கூட. நன்றி நன்றி பாலு ஐயா அவர்களே. கத்தி மேல் நடப்பதற்கு ஏராளமான பயிற்சி வேண்டும், அதுபோல காமத்துப்பால் பேசுவதற்கும் ஏராளமான பயிற்சி வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. சக்கரபாணி சார், நீங்க எதுவும் சொல்றீங்களா?
ஏன் வந்திருக்காரு? ஜான் பக்தீஸ் வந்திருக்காரு. பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா நீங்க கூப்பிடும் பொழுது நான் என்னுடைய அறையிலிருந்து அலுவலகத்துக்கு வந்து உள்ள நுழையிற அந்த சமயத்துல என்ன கூப்பிட்டீங்க. சரி நம்ம கடைசியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். முதல்ல ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு கேள்வியும் உண்டு ஃபாதர். சொல்லுங்க. பைபிள், திருக்குறள் ரெண்டுத்துக்கான உடனடியா மனசுல வரக்கூடிய கேள்வி இது. நீங்க வந்து பேச வரீங்கன்னு சொன்னதுமே பைபிள் குடும்பத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒப்பீடு அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வரலாற்று பூர்வமா ஒரு நிகழ்வு. முதலாக திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியு போப் அந்த காமத்து பால் அவர் மொழிபெயர்க்கல. எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க அவரு முழுமையா மொழிபெயர்த்தாருன்னு சொல்லி. ஏன் மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னா, அந்த கால சூழல்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கால சூழல்ல அவருடைய அந்த துறவற வாழ்வு, இப்படிப்பட்ட சிந்தனைகள், ஏன்னா அது தலைப்பே காமம், காதல் வேற காமம் அப்படின்றதுனால அவருக்கு யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால அவர் அதை மொழிபெயர்க்கல. என்னுடைய துறவு வாழ்க்கைக்கு, அர்ப்பண வாழ்வுக்கு இது ஒரு இந்த சிந்தனைகள் தவறாக கொஞ்சம் தடையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமத்து பால் அவர் மொழிபெயர்க்கவே இல்லை. அதன் பிறகுதான் மொழிபெயர்த்தாங்க. ஆனா இந்த ஐயா அவர்கள் அவருடைய பேச்சு கேட்கும் பொழுது இந்த காமம் என்ற அந்த சிந்தனையே இல்லாம ஒரு ஒரு குடும்ப வாழ்வில் எப்படி ஒரு அன்பு திளைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகா சொன்னாங்க. அப்புறம் அதற்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்த டாக்டர் திருப்பதி ஐயா அவர்களும், மருத்துவர் ஆஷ்ராப், நல்ல ஒரு அவரு திருப்பதி ஐயா அவர்கள் ஒரு புதிய ஒரு சிந்தனைகள் சொன்னது அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை நினைக்கும் போது இப்படிப்பட்ட சான்றோருடைய உரையெல்லாம் நான் கேட்டு நான் மொழிபெயர்த்திருந்தேன்னா இன்னும் கூட அந்த ஸ்பானிஷ்ல நல்லா தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்திருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுது. நூலோ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற ஒரு முறையில சரி, அறிஞர்கள் சான்றோர்கள் இருக்கிற அந்த சபையில அவங்க பேசுறது கேட்கணும்னு சொல்லிட்டுதான் ஒரு மாணவனா தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா முதல்லயே கூப்பிட்டுறீங்க, ஃபாதர்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு. நான் ஒரு சின்ன உங்களிடம் கற்றுக்கொள்ளதான் வந்திருக்கிறேன். அதனால இது ஒரு அந்த இருப்பினும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பைபிளில் பார்க்கும் பொழுது காமம் திருக்குறளுக்கு எந்த விதத்திலையும் அது எதிரா இல்லை. அது பைபிள்ல சொல்லப்பட்டதும் திருக்குறள்ல சொல்லப்பட்டதும் ஒன்றிணைந்தான் இருக்குது. இதை குறித்து பல ஆய்வுகள் நடத்திருக்கிறாங்க. அதை பற்றி பல நூல்கள் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க ஒப்பிட்டு. அதனால இது ஒரு வேல்யூ. அது ஐயா அழகா சொன்னாரு, வேல்யூ. அந்த விழுமியங்கள், அந்த விழுமியங்களை தமிழ்ல அப்படியே முத்து முத்தா திருக்குறள் சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த வரத்தை உங்களை போன்ற சான்றோர்கள் வினைத்திருத்தான் திருவாளர் வினைத்திருத்தான் அவர்கள் அருமையா இந்த ஒரு காமத்து பால அழக ஒரு பகுதியை எடுத்து சொன்னது ரொம்ப இந்த காலத்து குடும்ப சூழலுக்கு மிக பொருந்தும். இன்னொரு பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறையில் உள்ள ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் 10 திருமணம் இங்க செய்து வைத்தால் அதுல 9 திருமணம் விவாகரத்துலதான் முடியுது. அது வேற கொஞ்ச நாள்ல அவங்க பிரிஞ்சு வேற ஒரு திருமணம் செய்துக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல அன்பை, அந்த விழுமியங்கள், கணவன் மனைவி ஆண் பெண் உள்ள அந்த இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடோட நட்பு இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த திருக்குறளை புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு பிளவுகள் குடும்பத்துல வராது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இந்த ஒரு கருத்தை எனக்கு தெளிவுபடுத்திய ஐயா அவர்கள் வினைத்திருத்தான் மற்றும் அது ஆசிரியர் அது ஐயா திருப்பதி அஷ்ராப், மருத்துவர் அஷ்ராப் மற்றும் எல்லா சான்றோர்களுக்கும் என் நன்றி, வணக்கம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி ஃபாதர் ஜான்.
நன்றி. குடும்பம் என்ற நிறுவனம் எவ்வாறு வள்ளுவத்தால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு முத்தாய்ப்பா முடிச்சீங்க. ரொம்ப நன்றி. யோகி நாகேந்திரன் ஐயா, யோகி நாகேந்திரன் ஒரு சின்ன திருத்தம் ஐயா. நான் ஐயா இல்ல, நான் யூகேல இருந்து கதைக்கிறேன். என்னண்டா இது பரவாயில்ல. என்னண்டா வினதீத்தான் ஐயா எங்களுக்கு யூகேல வந்து பல தடவைகள் திருக்குறளை பற்றி உரையாற்றியுள்ளார். இன்று என்னை அவர் அழைத்ததன் போது நான் யோசித்தேன் என்ன கதைக்க போறார் என்று. மிகவும் அழகாக காமத்துப்பாலை என்று விளக்கி கூறியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இங்கு அது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் மிகவும் கற்று அறிந்து உணர்ந்தவர்கள். மிகவும் அழகாக விளக்கங்கள் கூறி என்னை ஊக்குவித்திருக்கின்றீர்கள். நான் இன்றும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அதற்காக நான் எல்லோருக்கும் நன்றி கூறி, வினதீத்தான் ஐயாவுக்கும் என்னை இங்கு அழைத்ததற்கு வாழ்த்துகள் கூறி, அவற்றை உரைக்கும் வாழ்த்துகள் கூறி நன்றியும் கூறி முடிக்கின்றேன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக வேற யாரும் தன்னுடைய கருத்துக்கள் அல்லது பின்னூட்டம் காத்திருக்கீங்களா? கை உயர்த்தலாம். ஒரு சின்ன திருத்தம். ஜான் பப்டிஸ்ட் அவர்கள் ஃபாதர் சொன்னாரு காமத்துப்பாலை ஜியோபோ பொறிப்படைக்கன்னு சொல்லி. இல்ல, முதலாக முழுவதுமாக மொழிபெயர்த்த பாதிரியார் அவர் தான். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தான் காமத்துப்பாலை மொழிபெயர்க்கல. ஜியோபோ எல்லா குரட்பாக்களையும் மொழிபெயர்த்திருக்கிறார். நன்றி. வீரமா முனிவர் மொழிபெயர்க்காம விட்டாருங்களோ? வீரமா முனிவர் தான் மொழிபெயர்க்கல. வீரமா முனிவர் தான் எல்லிஸ் இவங்கெல்லாம் காமத்துப்பாலை தொடல. அதே மாதிரி குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் விளக்கம் எழுதினார்களே தவிர இன்பத்துப்பாலுக்கு எழுதவில்லை. இந்த சமண மொழிபெயர்ப்புகள், பொதுவாக சமணர்கள் யாராவது மொழிபெயர்ப்பு செய்தா, குறிப்பா இந்தி மொழியா எந்த மொழியிலேயே இருந்தாலும் சரி, காமத்துப்பால பொதுவா விட்டுருவாங்க. சரி, நல்ல தகவல் ஐயா, நல்ல தகவல். மிக நன்றி. அடுத்தது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டோம். வேற எவரும் கருத்துக்கள் கூற வருகிறீர்களா? இல்லை. சரி, ஐயா சிஆர் அவர்கள் நிறைவுரை ஆற்றி அதற்கு அடுத்ததாக செல்வராஜ் ஐயா நன்றி உரைக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முதல்ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை சொல்றேன். வினதீத்தான் ஐயாவுக்கு உரை ரொம்ப ஆற்றொழுக்க சிறவ. இந்த தமிழே ரொம்ப அழகு. அது பேராசிரியர் ஞானசுந்தர ஐயாவே பாராட்டாங்க. அதை நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த நூலாசிரியர் மாணிக்க வாசகம், ஏன்னா அவருடைய தமிழ்நாடு இதழை பற்றி ஐயாவும் சொன்னார். காமத்துப்பாலுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க. இந்த உரையுடைய சிறப்புன்னு சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும் நீங்க? இவருடைய இந்த நூலுடைய சிறப்பு காமத்துப்பால்ல மாணிக்க வாசகம் இது இந்த ஒரு 2-3 காரணங்களால சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக நான் கருதுகிறேன். உங்க பார்வையில் என்னங்கய்யா? சார், ஒரு நல்ல கேள்வி. நிறைய ஒவ்வொன்றுக்கும் மேற்கோள் நிறைய கொடுத்திருக்க. இவ்வளவு மேற்கோள் வேற யாரும் கொடுத்தத நான் பார்க்கல. சீவக சிந்தாமணி எல்லாம் எடுத்து கொடுக்கறவங்க ரொம்ப குறைவு. அதனால இவருடைய சிறப்பு ஒவ்வொன்றுக்கும் பல இடங்கள்ல இருந்து மேற்கோள் கொடுத்திருக்கார். அத ஆழ்ந்து இப்ப நான் என்னால சொல்ல முடியலன்னா அந்த மேற்கோளுக்கு போய் அதை படிச்சு அதனுடைய பொருளை இவர் சில இடங்கள்ல சொல்லிட்டு இந்த பாட்டை சொல்லிட்டு போயிடுறாங்க. மேற்கோள் கொடுக்குறவங்க எப்படி அது போய் இதோட சேருதுன்னு சொல்லல. அப்ப நம்ம எப்படி சேருதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இன்னும் கவனம் இருக்கு, இன்னும் ஒரு உழைப்பு இன்னும் கூட வேண்டியது இருக்குண்ணா. இப்ப அது என்னுடைய குறைபாடுதான். அதுல என்னன்னா, ஒவ்வொரு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேற்கோளாவது இருக்கு. அதாவது ஒவ்வொரு அதிகாரமா எழுதியிருக்காரு, 25 அதிகாரமு. அப்ப ஒவ்வொரு குரட்பாவுக்கும் 5-6 மேற்கோள் இருக்கு. அப்ப அதுதான் இதுல உள்ள சிறப்பு. அப்ப மேற்கோள் பூராட்டையும் நம்ம ஆராய்ஞ்சோம்னா
அந்த பாடலுடைய இது இன்னும் புரிதலும் தெளிவும் அதிகமாகும். எங்கெல்லாம் புரிதலும் தெளிவும் அதிகமாகுதோ அங்கெல்லாம் பயன்பாடுதான். நம்ம 5 புலன்களும் ஒன்ற ஈடுபாடு அதிகமாக பயன்பாடு அதிகமாகுது எப்படி சொல்றோமோ அது மாதிரிதான் அதோட கலக்கொடும் தோயும் தூரும்னு சொன்னாங்க. அந்த தோய்தல் எனக்கு இந்த இதுல இப்போதைக்கு நேர பற்றாக்குறைன்னு இல்லை, எடுக்கவே இந்த புத்தகம் நான் வாங்கி எவ்வளவோ காலம் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின புத்தகம் இது. இருந்தாலும் அத இன்னும் முழுவதும் படிக்கலைங்கிறது தான் என்னுடைய குறைபாடு, அதையும் சொல்லணும். அப்ப ஒவ்வொரு பாடலுக்கும் அவருடைய சிறப்பு மேற்கோள்கள் தான். ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. இந்த நூலுக்கு ஒரு நூல் எழுதலாம் போல நீங்க சொன்னீங்க ஏற்கனவே. ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு அதுல அவர் ஐயா திரட்டி கொடுத்திருக்காரு. அது அப்படின்னா அக இலக்கிய பரப்புல நிறைய பயணிச்சிருக்காரு. சிவசிந்தாமணி வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப படிக்க வேண்டிய நூல் அது. குறிப்பா காமத்துப்பால் ஃபாதர் பக்தீஸ்ன்னு சொன்னாரு, 10 திருமணம் பண்ணி வச்சா 9 திருமணம் வேற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் அவரு. மீனாட்சி புத்தக நிலையம் இந்த அறம் பொருள் இன்பம் 3ஐயும் ஒரு மீள்பதிப்பு போடணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமா வேண்டுகோள் வைக்கிறேன். உரியவர்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இது ஒரு சின்ன இது ஐயாவுக்கு செய்யக்கூடிய அவர் மாணிக்கவாசகன் ஐயா எவ்வளவு உணர்ந்து இதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு நல்லா புரியுதுங்க. அது என்னுடைய கருத்தை 2 ஒரு விஷயம் சொல்லிடலான்னு பார்த்தேங்க. உரையை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. மிகச் சிறப்பான உரை. இந்த மாதிரி ஒரு நூலை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லணும். நீங்க இந்த நூலை தேர்ந்தெடுத்து இதை ரொம்ப ஒரு அழகான விரிவான நூல் இந்த நான் சொல்றேன் அப்படின்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா காமத்துப்பால் தான் எனக்கு அதிகமா பேச வேண்டிய இந்த நூல்ல கண்ணில் காமிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அது. இப்ப முதல்ல எப்படி பார்க்கறோம்னா இந்த இன்பம் இதை எல்லா உயிர்களும் இன்பம் துய்க்கிறது தொல்காப்பியத்திலிருந்து வருவாங்க. எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்த வருவும் மேவற்றாகும். இந்த ஐம்புல இன்பம் நான் எப்படி காமத்துப்பால நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஏன் நம்ம முன்னோர்கள் நம்ம பக்தி இலக்கியத்துல பக்தியில தோய்ந்தவங்க இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு நாயகன் நாயகி பாவத்துல பாடினாங்க அப்படின்னா அது காரணம் என்ன நினைக்கிறேன்னா, இன்பம் எல்லா உயிர்களும் எதை தேடுது இந்த உலகத்துல யாருமே துன்பத்தை தேடி போறது கிடையாது. இன்பத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு புலத்துக்கு இன்பம் இருக்கு, 2 புலம் இன்பம் இருக்கு, 3 புலம் இருக்கு, 4 புலம் இருக்கு, 5 புல இன்பம். 5 புல இன்பம் எங்க இருக்குது கூட்டு காமத்துப்பால்ல வள்ளுவர் ரொம்ப நளினமா ரொம்ப அழகா சொன்னீங்க. உடல் சார்ந்து இல்லாம உணர்வுகள் சார்ந்து காமத்துப்பால். அதுதான் மற்ற காமத்துப்பால் சாத்திரங்களுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள வேறுபாடா நான் பார்க்கறது என்னன்னா, அவயங்களை ஒரே ஒரு அவயத்தை பேர் தான் சொல்லிருக்காரு ஒரே ஒரு இடத்துல. மற்றபடி உடல் அவயங்களை பத்தி அவர் சொல்றதே கிடையாது, உணர்வுகளை தான் சொல்றாரு. அப்ப உணர்வு வழியா நம்ம காமத்துப்பால் கூட்டி இங்கதாப்பா 5 புல இன்பம் இருக்குது, இந்த வாழ்க்கையை நல்லா வாழுங்க, நீங்க ஆற தூய்ங்க, இந்த உலகம் ஆற தூய்ங்க, இந்த இன்பத்தை 5 புல இன்பம் இருக்குது. இந்த 5 புலம் உடனே எனக்கு உடனே அந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் 5 புலம் 4 கரணங்கள் 3 அந்த குணங்கள் சொல்லும் போது அந்த பாடல் சொல்லுவாரு, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வியமே ஆக வந்த பேரின்பு வெள்ளத்துள் தலைத்து மாறிலா மகிழ்ச்சியின் வளர்ந்தார் அப்படின்னு சுந்தரர் பற்றி அந்த காட்சி அவருக்கு இறை காட்சி கிடைக்கும் போது என்ற நிலையில் இருந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் 5, 4, 3 போயிட்டு 1ன்னு கொண்டு போய் நிறுத்திடுவார். அப்ப அந்த ஒரு புலத்துமே இன்பத்தில் திளைக்குதாது. அப்ப பேரின்ப வெள்ளத்துல திளைக்குதாது. அப்ப இந்த 5 புல இன்பத்தை ஆற தூய்க்க ஒரு காலகட்டம் வரும், இது போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப அந்த காலகட்டத்தில் அவன் இறை தேடல இன்னும் ரொம்ப ஆழமா 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே இந்த இறை தேடல்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதனால்தான் இந்த காமத்துப்பால்ல நம்ம இளைஞர்கள் சரியா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அது குறிப்பா ஓமைகளை நல்லா ரசிச்சு ருசிச்சு கல்யாணம் ஆனோடனே படிக்க வேண்டியது காமத்துப்பால். 2 பேரும் படிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவே வராது. அது நட்புன்னு சொல்லிட்டீங்க. இந்த 11, 22 எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குரல் அது. ஏன்னா நட்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் கணவன் மனைவி 2 பேர்த்துல உயர்ந்தவர் எது தாழ்ந்தவர் எது?
அது அந்த சொல்லக்கூடிய ஓமையை சொல்றாரு பாருங்க, உடம்பும் உயிரும் சொல்றாரு. இன்றைய மொழியில நம்ம சொல்லணும்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஒருத்தர் ஹார்ட்வேர், ஒருத்தர் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாமே ஐடி துறையில வந்து பணி செய்யறாங்க. இதுல ஹார்ட்வேர் பெருசா சாஃப்ட்வேர் பெருசா அப்படின்னு கேட்டா எது பெருசுன்னு சொல்ல முடியும்? ரெண்டுமே இருந்தாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு மதிப்புங்கிறத ஒரு அழகான ஓமையை எடுத்து பெரிய உண்மையை வந்து வள்ளுவ பெருந்தகை இந்த 11:22 மூலமா சொல்லிருக்காரு. மற்றபடி நட்புன்னு சொன்ன உடனே 5 அதிகாரம் நட்பை பத்தி சொல்லிருக்காரு. உடனே நம்ம பொருட்பால்ல வந்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னா காமத்து பால்ல தேடக்கூடாது. நட்பியல்ல வந்து அந்த 5 அதிகாரத்தையும் வந்து நம்ம அங்கதான் போய் நம்ம நட்பியல்ல போய் நட்புன்னா இதெல்லாம் இலக்கணம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இலக்கணத்தை பூரா பொருத்தி பார்த்தோம்னா இல்வாழ்க்கை என்றும் இன்பமயமான வாழ்க்கை. அதனால நம்ம அதிகமா பேசப்பட வேண்டியது, இன்றைய பேசப்பட வேண்டிய பகுதி காமத்துப்பால். அப்புறம் நம்ம திருப்பதி வந்து ரொம்ப அழகான ஒரு இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் அது. அதை பத்தி தான் நம்ம பொருள்வயின் பிரிவுன்னு ஐயா தேஞா ஐயா சொன்னார். அந்த இன்னைக்கு ஏன் மனுஷன் வந்து ஊரை விட்டு ஊர் போறான்? அவன் சொந்த ஊர்லயே இருந்தா எல்லாமே கிடைச்சுன்னா அவன் ஏன் அந்த ஊரை விட்டு ஊர் போறாங்க? தொழில் நிமித்தமா போறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது, அதனால போக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்காங்க. அதனால காலகட்டாயத்தில் இருக்கும்போது அந்த மீண்டும் அந்த பிரியத்துக்கு முன்னால் ஒரு கூடல், அவளது போயிட்டு வந்த முன்னால் ஒரு கூடல், இதெல்லாம் வந்து இன்பத்தை தரவல்லது. ஆனா இந்த பிரிவு வந்து ஒரு வகையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்லது. அந்த பிரிவே வந்து நீளும் போது அந்த பிரிவே வந்து இந்த இன்னாது இனநெல் ஊர் வாழ்தல்னு ஒரு அழகான தலைவியின் கூற்றாக தலைவன் பிரிஞ்சு போயிடுவான், தலைவி மட்டும் இங்க தனியா இருப்பா. எல்லாம் தான் வீட்டுல இருக்காங்க, உறவினர்கள்லாம் இருக்காங்க, தோழி இருக்காப்புல, செவிலித்தாய் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, நற்றாய் இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அது கணவனோடு அது நெருங்கி வந்ததால வேற யாருமே எனக்கு புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை, இன்னாது இனநெல் ஊர் வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு வந்து பொருள்வயின் பிரிவு வந்து வருஷ கணக்கில் போகாம இருந்தாங்கன்னா பாலியல் குற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பொருள்வயின் பிரிவு தான் வந்து இன்னைக்கு வந்து மனிதர்களை வந்து புலம்பெயர சொல்லுது, புலம்பெயர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் வந்து பாலகிருஷ்ணன் வந்து 7 குறள்கள் வந்து 2016 நவம்பர் மாதம் நாட்டுக்குறள் ஏன்னா இந்த காமத்தை பாலை வந்து கடத்தி போய் எல்லாருக்குமானது. இதுல ஒன்றும் வந்து அவர் வந்து பால் நமக்கு என்ன சொல்றது செக்ஸ் எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா, பாலியல் கல்வின்னு சொல்றாங்க இல்லையா, அது நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம் வந்து இது 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 வள்ளுவம் தான். இதுதான் நளினமா சொல்ல முடியும், இதை தான் நம்ம எல்லாரும் உட்காந்து பேச முடியும். தாயும் மகளும் ஒன்னா உட்காந்து காமத்தை பாலை வந்து படிக்கலாம் கேட்கலாம், அது வந்து இன்புறாம். அது வந்து 2 பேரும் திருமணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் வந்து கூடுதலா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நல்லாவே புரியும், அவங்கவுங்களும் எப்படி புரியுமோ அப்படி புரியாது. அந்த காமத்துப்பால் கவிதைகள்னு சொல்லிட்டு 7 கவிதைகள் எழுதி 7 பாடல்களை வச்சு பாட வச்சு அது யூடியூப்ல கூட பதிவேற்றம் பண்ணிருக்கோம். அதுல ஒரு அருமையான பாடல் அந்த மாடி மேல மாடி வச்சுன்னு ஒரு பாடல் ரொம்ப சோகமா இருக்கும். இதெல்லாம் மாடி வீடுலாம் கட்டிட்டேன் நீ, ஆனா நீ ஆள் இல்லையப்பா, இந்த மாடி வீட்டுல நான் தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மாடி வீடா இருக்கும். எல்லாம் பொருண்மையில் பிரிவுல தான் போய் சிங்கப்பூரும் மலேசியாவும் போய் பொருள் சம்பாதிச்சு ஈட்டிட்டு வந்து காசியில சத்திரம் கட்டினாங்க, சாப்பாடு இன்னைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பொருளுடைய நோக்கமே வந்து இல்லறத்தை நல்லா நடத்துறது. இல்லறத்தோடைய நோக்கம் வந்து ஐயா சிறந்தது பயிற்றல்னா விருந்தோம்பல் அப்படின்னு ஐயா தேஞா ஐயா சொன்னாங்க. நம்ம பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய இந்த கருத்து என்னன்னா, அது பொருள் என்ன அவர் ஐயாவே வந்து தொல்காப்பியத்துல சொல்றாரு, இறந்தது அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியத்துல பல இடங்கள்ல வந்து பொருள்வயின் பிரிவு தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சான்று தொல்காப்பியத்திலிருந்து காமிக்கும் போது அதை நம்மளால மறுக்க முடியல. அப்ப இந்த இதை எடுத்துட்டு போயிட்டு அது வந்து விருந்தோம்பல் தான் முக்கியமானது, அந்த சிறந்த அறத்தை வந்து செய்யறதுக்காக தான் வந்து பொருள்வயின் பிரிவுல போயிருக்காங்க. அதுக்குதான் வந்து இந்த இல்லற வாழ்க்கை, அதுக்குதான் இந்த காதலி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா ரைட்டு. அடுத்தது சிறந்தது பயிற்றல்னா அந்த பொருள் வச்சுக்கிட்டே நீங்க சமூகம் நோக்கி போங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, தேஞா ஐயா இப்ப நீங்கெல்லாம் பண்றது ரைட்டு, நம்ம அடுத்தது சமூகத்தை நோக்கி போவோம். நமக்கு தெரிஞ்சது ஏதோ தெரியற மாதிரி இருக்குது, அதை மற்றவங்களோட பகிர்தல் அறம்னு சொல்றாங்க இல்லையா. பகிர்தல் அறம்னா வெறும் பணமும் சாப்பாடு மட்டும்தானா? அறிவு கிடையாதா? கலந்து பேசுறது கிடையாதா? அந்த பகிர்தல் அறம் தான் இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோமோன்னு அதுவும் அந்த வகையிலையும். ஏன்னா திருக்குறளை வந்து எந்த நிலையில வச்சு பார்த்தாலும் அந்த பொருள் சரியா தோணும்.
ஆனா மிகச்சரியான பொருள்னு பார்த்தா இங்க விருந்தோம்பல். அதை கடந்த ஒரு காலகட்டம் வரும். இது ஒரு வகையான விருந்து தான். ஏன்னா செவிநுகர் கனிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரு கம்பர் சொல்லிருக்காரு செவிநுகர் கனிகள்னு சொல்லிட்டு. அதனால இந்த காமத்துப்பால் பேசப்பட வேண்டிய பகுதி, புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பகுதி, உணர்வுபூர்வமாக படிக்க வேண்டிய பகுதி. அதை நம்ம எடுத்து இன்னைக்கு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அதுல இத்தனை அறிஞர்கள் கலந்துகிட்டு, குறிப்பா தேஞ்சா ஐயா பாதிவுக்கெல்லாம் கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்லி நம்மளை நெறிப்படுத்தி நம்மளை வழிபடுத்துறது ஆற்றுப்படுத்தல்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பேட்டன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆற்றுப்படுத்தல்ங்கிறது நெறிப்படுத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா ஐயாவுக்கு நன்றி, ரொம்ப நன்றிங்க. கதிரவன் இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. தம்பி இவரு திருப்பதி கை உயர்த்திருக்காரு. நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிட்டேன். நன்றி. விஷயம் நீங்க ஒண்ணு இல்லையா, 2 விஷயம் நீங்க பேசுனதுல திருமணம் ஆனவர்கள் சொல்ல மாட்டேன், திருமணத்திற்கு முன்னரே படிக்க வேண்டும் சொல்லி காமத்துக்கு இளைஞர்கள் அனைவரும் திருமணத்துக்கு முன் படிப்பது மிகச்சிறந்தது என்னுடைய இந்த காலகட்டத்துக்கான வாய்ப்பு. அடுத்தது பொருள்வயல் பிரிவுங்கிறது சரி. ஆனா இந்த காலத்துல இன்னொரு பிரிவும் நம்ம நடக்குது. புலம்பெயர் காரணம் அறிவுக்கான அங்கீகாரமும் இருக்கு இந்த காலகட்டத்தில். அது நம்ம ஏன்னா அதையும் நம்ம இந்த காலத்துல ரொம்ப நோக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல பேர் கல்விக்காக போறாங்க வெளிநாட்டுக்கு. இன்னொன்னு தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய திறமைக்கும் அங்கீகாரம் இருக்குங்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கு. அதையும் நம்ம கருத்தில் இந்த காலம் கொள்ள வேண்டியது இருக்குன்னு நான் சொல்றேன். 3வது விஷயம் இது இந்த நூல், இந்த திருக்குறள் இசை மலர் என்ற SP பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடியது. அதாவது இன்டர்நேஷனல் தமிழ் ஃபவுண்டேஷன் உலகத்தமிழ் அறக்கட்டளை வெளியிட்டு அழகப்பா ராமோகன் கடந்த வெளியிட்டது. காமத்துப்பாலை முன்னெடுத்து புகழேந்தி இசையில் KV மகாதேவன் ட்ரூப்ல SPB பாடின ஒரு தொகுப்பு. இது கூட பாலிண்டர் ஒளிபரப்பு கொண்டாந்து கொடுத்து அது அமேசான்ல இப்ப இருக்கு. நல்லா சிறப்பா அழகா இதை இதை அமேசான்லயுமே நம்ம கேட்கலாம். அமேசான் மியூசிக்லயும் இருக்கு. SPBயும் சித்ரா ரொம்ப அருமையா காமத்துப்பால் மட்டுமே இது இதையும் நான் தெரிவிக்க விரும்புறேன். ஒரு செய்தி, நான் 3 நாட்களுக்கு முன்னாடி அழகப்பா யூனிவர்சிட்டியில MSW படிக்கிற சமூக பணித்துறையில போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசினேன். அப்ப திருக்குறள்ல கடைசியில இருந்து படிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் நூல் நயம் தான், ஹூ பை சீஸ்னு ஒரு புத்தகத்தை பத்தி பேசினேன். திருக்குறள பெரிய பிள்ளைங்க MSc MA படிக்கிற பிள்ளைங்க, MSW, அவங்கள்ட்ட திருக்குறள கடைசியில பேசுங்கன்னு சொன்னேன். திருக்குறள்ல கடைசி குறள் என்னன்னு எல்லாமே முடிச்சிச்சுங்க. இது காமத்துப்பால் ரொம்ப 25 தான் 50 கிட்டத்தட்ட இது 250 குறைகள் தான், கிட்டத்தட்ட 1750 சீர் தான். அதை படிங்கப்பான்னு சொன்னேன். அதுல நான் இதை சொன்னேன், இதை மாத்திரம் சொல்லல, அவரு பழகிற முறைகளை சொல்றாரு, இந்த உணவிடுறத சொல்றாரு, அறிதரும் அறியாமைய சொல்றாரு, சமுதாய கருத்துக்கள் பகிர்தல சொல்றாரு. நீங்க சமூக பணியில இருக்கீங்க, இத படிச்சா உங்களுக்கு விரிவுபடும், அவர் உள்ளத்துணர்ச்சிய சொல்றாருங்கிற எல்லா கருத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன். அப்ப அதுல ஆனாவல தொடங்கிதான், அதாவது அகர முதல்ல அங்க தொடங்குது, இங்க அணங்குகள்னு தொடங்குது. ஆனாவல தொடங்கி என்ன நாவல முடியுதுங்கிறதே எதையும் சொன்னேன். காமத்துப்பாலும் அதே மாதிரி ஆனாவலதான் தொடங்குதப்பா, அதை படிக்கணும்னு சொன்னேன். பிள்ளைங்க அப்புறம் சில குறைகள் சொல்லவா அதெல்லாம் குறிச்சுக்கிட்டாங்க, படிக்கணும். அதுல 60 மொத்தம் மாணவர்கள்ல 50 மாணவியர், 10 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க பையன். அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு உயர்கல்வி. ரொம்ப மகிழ்ச்சி இந்த பகிர்ந்துகளை கிடைத்த அருமையான வாய்ப்பு. சான்றோர்களுக்கு நமது ஞானசுந்தரம் ஐயா, எல்லா பெரியவர்கள் அவ்வளவு பேரையும் வழங்குறேன். அருமையான வாய்ப்பு, அருமை. எல்லாரும் வாழ்த்துறீங்க, வளர்வதற்கு. இதுல இந்த நூல்ல முதல் இது போட்டிருக்கு, குறள் அறம் வளர்க, குறள் அறம் வளர்க அப்படிங்கிறதுதான் இந்த நூலுடைய தலைப்பில் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.